Hi, welcome to the Undefined Podcast. So, this is episode 9. 2 மாதம் முடிஞ்சிச்சு. ஆமாம், போன வீடியோட ஸ்டார்டிங்கில் 2 மாதம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னோம். அப்படியா? ஓகே. ஸோ இந்த வாரம் வந்து சில என்ன சொல்ல வெடிச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, ஆக்சிடென்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபண்டிங் நடந்தது, அதுக்கப்புறம் போன வாரம் OneNote பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஃபாலோ அப். அதில் நான் ஒரு அதான், ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் குட்டி கதைகள் எல்லாமே இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபன்னான எபிசோடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடென்ட்லேருந்து ஆரம்பிப்போம். அதாவது நம்ம வந்து ஐ திங்க் ப்ரீவியஸ் ஒரு 2-3 எபிசோட் முன்னாடி நினைக்கிறேன், அதிலே கவர் பண்ணியிருந்தோம். ஐஃபோன்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்ட் இன் இந்தியா. ஆமாம், அது வந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். 16 சீரிஸ். ஆமாம், ஃபுல்லாகவே இங்கே தான் மேனுஃபேக்சர் பேசியிருந்தோம். ஆமாம், அதுவும் பேசியிருந்தோம். அதில் என்ன அப்படின்னா, டாடா குரூப் இருக்கு இல்லையா, ஆமாம், அவங்க வந்து இதில் ஒரு ஃபேக்ட்ரி வந்து வச்சுருந்தாங்க. ஹோசூரில் ஃபேக்ட்ரி வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஆமாம், அது தமிழ்நாடு, பெங்களூர் பக்கத்தில். லைக் ஹோசூர்லேருந்து எட்டி பார்த்தா பெங்களூருங்கிற மாதிரி இருக்கும். பீப்புள் கோ இன் அண்ட் அவுட் டெய்லி. அதான். ஸோ அதனால ஹோசூரில் தான் ஃபேக்ட்ரி இருந்துச்சு. அவங்க வந்து 16 சீரீஸ் ஃபுல்லாகவே வந்து காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபேக்ட்ரி. அது தீ பிடிச்சி எரிஞ்சிடுச்சு. யா, சரி, எப்படி எதனால அந்த ஃபயர் ஸ்டார்ட் ஆச்சுங்கிறது they were still investigating. ஆனால் ஐ திங்க் இட் வாஸ் லாஸ்ட் வீக் தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிட்டு எம்ப்ளாயீஸ் யாருக்கும் எதுவும் இதாகலை. அவங்க எல்லாரையும் வெளில கூட்டு வந்துட்டாங்க. பட் காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருந்ததாக இருக்கட்டும், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் எரிஞ்சு போயிடுச்சு. ரூஃப் வரைக்கும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ திரும்ப நார்மல் ஸ்டேட் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்கிற மாதிரி ஒரு இதில் தான் ஆயிருக்கு. Well, this is a setback. First thing. Second thing, ஆப்பிள் வந்து ஆப்வியஸ்லி இவ்வளோ ஐஃபோன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும்னு ஒரு டார்கெட் வச்சுருந்துருப்பாங்க இல்லையா, அதுக்கு இந்த காம்பனன்ட்ஸ் வச்சு தான் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். சின்ஸ் இந்த காம்பனன்ட்ஸ் இங்கேருந்து வராத காரணத்தினால சைனாவில் இருக்கிற ஃபேக்ட்ரிஸில் they would have to increase production. ஸோ எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட்ஸ் இதுக்காக போடுற மாதிரி நடக்கும். அப்படி பண்ணாதான் அவங்க வந்து அவங்களோட அந்த கால்குலேஷன்ஸை மீட் பண்ண முடியும், அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதான் நாட் எக்ஸ்பெக்டட். ஏன்னா ஆப்வியஸ்லி இந்த மாதிரி பெரிய பில்டிங்ஸ்லாம் வைக்கிறாங்கன்னா they'll have strict regulatory measures. டக்குன்னு ஃபயர் வந்தாலும் அணைக்கிறதுக்கு ஸ்ப்ரிங்க்லர்ஸ், எக்ஸ்டிங்விஷர்ஸ் எல்லாமே வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் அப்படியும் இப்படி எப்படி ஆச்சு? அதுதான் என்னன்னா, எலக்ட்ரிக்கல் ஃபயருங்கிற ஃபயர்ல நிறைய கேட்டகரி இருக்கு இல்லையா. எலக்ட்ரிக்கல் ஃபயர் இஸ் டிஃப்ரெண்ட். யூ கேனாட் டர்ன் இட் ஆஃப் பை தண்ணி ஊற்றி டக்குன்னு அணைச்சிட முடியாது. ஸோ நீ ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வச்சிருந்தாலும், ஏன்னா இது ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கல் மேனுஃபேக்சரிங், ஹை வோல்டேஜ், அந்த மிஷின்ஸ்லாம் வந்து எவ்வளோ வாட் இருக்கும். ஸோ மேபி அதனால எலக்ட்ரிக்கல் ஃபயர்னால டக்குன்னு அணைக்க முடியலையா இருக்கலாம். பட் இது கொஞ்சம் ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் தானே. இப்பதான் மேனுஃபேக்சரிங் இந்தியாவுக்கு கொஞ்சமா ஷிஃப்ட் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. பட் இது லைக் இந்தியன் மேனுஃபேக்சரிங் நம்ப முடியாது, அண்டர் லெவலான ஒரு இமேஜ் வருது இல்ல. அதுவும் இட்ஸ் ஃப்ரம் டாடா குரூப். See, they are the most reliable people. Not in terms of cars, but Tata fanboys இங்க வந்து நீ குமுறலாம், அது நான் எதுவும் சொல்ல முடியாது. பட் ஜென்ரலா இந்தியால ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ் குரூப்னா கண்டிப்பா பாராட்டணும். சேரிட்டபிள் ரொம்ப திங்ஸ் ரொம்ப நிறைய பண்றாங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து டாடா குரூப்பையும் சரி, ரத்தன் டாட்டாவையும் சரி, லைக் ஹேட்ஸ் ஆஃப். ஸோ அதுதான் சர்ப்ரைசிங் திங். யாரும் எதிர்பார்க்கல திடீர்னு இப்படி ஒன்று சொல்லிட்டு ஃபயர் வரும்னு யாரும் எதிர்பார்க்க. பட் ஒன் மோர் திங் that is manufactured in Hosur. Any guesses? எலக்ட்ரிக் பைக்ஸ், ஓலா, அது அங்கே தானே இல்லையா? ஓலா, நாட் ஷுர் அபவுட் ஓலா. ஆனால் ஏதோ ஒரு இது இருந்த மாதிரி இருந்துச்சு. ஐ டோன்ட் ரிமெம்பர். அசோக் லேலண்ட். அசோக் லேலண்ட்ங்கிறது பஸ் இருக்கு, லாரி இருக்கு. லைக் தேர் ஆர் ரியலி ஹியூஜ் ஹெவி டியூட்டி வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சர். அசோக் லேலண்ட் இது இருக்கும் நிறைய. இது நீ வந்து தமிழ்நாட்டில இருந்து பெங்களூருக்குள்ள ஹொசூர் வழியா போறப்ப இந்த ஹைவே ஃபுல்லா பார்க்கலாம்.
அசோக் அந்த பாதிக்கு அந்த பாடி கெட்டாத அந்த ட்ரெய்லர் மட்டும் இருக்கிற லாரி நிறைய நிப்பாட்டி வச்சிருப்பானுங்க. அதை தாண்டி வந்து இந்த கேட் அந்த கேட்டுன்னு சொல்லி கேட்டுக்கு பேரெல்லாம் வச்சு அப்படி வரிசையா இருக்கும். ஸோ யா ஓகே நைஸ். ஓகே, அடுத்து இந்த ஒன் நோட் பத்தி நான் நிறைய புலம்புனேன் லாஸ்ட் எபிசோட். நீங்க பெருமையா பேசுனீங்க, நான் வந்து எனக்கு பிடிக்கல. இப்ப நான் புலம்புறேன், நீ பெருமையா பேசு. அப்படியா? ஓகே. ஸோ அதாவது எனக்கு அந்த டப்பா மாதிரி வர்றது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதை நோண்டி பார்த்து கண்டுபிடிச்சு டப்பாவை ஆஃப் பண்றதுக்கு பார்த்துட்டேன். அதாவது செட்டிங்ஸ்ல போயிட்டு ஜென்ரல் கேட்டகரியில வந்து அந்த செக் பாக்ஸ் இருந்துச்சு, அதை ஆஃப் பண்ணா அந்த டப்பா வராது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் அது காம்பனன்ஸாக தான் இருக்கும். செலக்ட் பண்ணால் அது காம்பனண்ட் அந்த டப்பா வரும், பட் நார்மலாக சும்மா டைப் பண்ணால் டப்பா வராதுங்கிற மாதிரி மாறிடுச்சு. தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். பட் இந்த இதை நான் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் நோட் அவ்வளோ வெறுத்தேன் இல்லையா, சரி நான் எனக்கு பிடிச்ச ஒரு நோட் டேக்கிங் ஆப்பை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஜேர்னி. ஏன்னா ஒரு வாரமாக நடந்த ப்ராசஸ் இது. ஓகேவா, நான் வந்து வீட்டில இருந்து எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப காலேஜ் போயிட்டு இருக்கேன். போகிற வேலை சர்ச் பண்ணுறேன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸ்லி எவர் நோட் இருந்துச்சு, நான் அதெல்லாம் பார்த்தேன். எவர் நோட்டு, நோஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம், பட் தெரியும். அப்சிடியன், சிம்பிள் நோட்ஸ்னு ஒன்று இருந்துச்சு, பியர் நோட்ஸ் ஒன்று இருக்குது. இது மாதிரி லைக் தெர் வேர் செவரல் ஆப்ஷன்ஸ். ஒவ்வொன்றா வந்து சரின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். அப்புறம் இன்னொன்று பேர் க்ளீன் இட் அப்பா, ஏதோ ஒரு எக்ஸாக்டாக கிளிப் அப்னு நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் அது ஒன்று இருந்துச்சு. ஒவ்வொரு இதுலேயும் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் திங் நோஷன் வாஸ் ஸ்லோ, அது பிரச்சனையாக இருந்துச்சு. பட் எல்லாமே இருக்கும், பட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுங்கிற மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. அப்சிடியன் நீ ட்ரை பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், அது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்ங்கிறத தாண்டி யூ கேனாட் ஸ்டோர் திங்ஸ் இன் தி கிளவுட். ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு நோட்ஸ் மூவ் பண்றது ஹாசல். ஓவரால் நாட் அ ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அதனால நான் ஸ்டோரிங் ஸ்டஃப் லோக்கலி, அதனால நான் அந்த பக்கம் போவே இல்லை. அப்சிடியன் வந்து பார்த்தோன்னே நீ சொன்ன மாதிரி அது இப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை நான் விட்டுட்டேன். எவர் நோட்ஸ் முதல்ல போய் ட்ரை பண்ணேன். ஏன்னா அது நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப நான் யூஸ் பண்ணி தான் சொன்னேன் இல்லையா, சரின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால்டு. லுக் சூப்பர் குட். ஆனால் நான் வந்து பஸ்ஸில் போகிறப்பே ட்ரை பண்ணனால அது மாதிரி நெட் இல்லாத இடத்துல முதல்ல ட்ரை பண்ணேன். லாகின் பண்ணுறதுல கொஞ்சம் லோட் ஆகிட்டே இருந்துச்சு, பிரச்சனையாக இருந்துச்சு. அதனால சரின்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் முதல்ல ட்ரை பண்ணேன். லேப்டாப்பில் லாகின் ஆகிடுச்சு, வெப்சைட்டில் போய் லாகின் ஆகிருக்கு. பட் இன்னும் ஆப் இன்ஸ்டால் ஆகல, அந்த மாதிரி வெப்சைட் மட்டும் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து அப்புறம் நெட் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு ஃபோனில் ட்ரை பண்ணேன். என்னை முதல்ல சொன்னது டோட்டல் டிவைசஸ் வந்து நீங்கள் எக்ஸீட் ஆகிட்டீங்க ஃப்ரீ பிளானில். ஓகேவா, ஸோ எய்தர் சைன் அவுட் பண்ணுங்க இல்லை வேற அக்கௌண்ட்டில் லாகின் அந்த மாதிரி வந்துச்சு. என்னன்னு பார்த்தா ஆல்ரெடி லேப்டாப்பில் லாகின் பண்ணியிருக்கேன்ல, ஒரு டிவைஸ் அட் அ டைம் தான் பண்ண முடியும் ஃப்ரீ பிளான்ல அப்படின்ட்டாங்க. டேய், நான் லேப்டாப்பே ஃபோன் ரெண்டு தான்டா, ரெண்டு டிவைஸ் தான், இதுக்கே இப்படி சொல்றீங்களா? இது கூட இல்லைன்னா ஒண்ணுமே முடியாது. தி மெயின் அப்ஜெக்டிவ் இஸ் தட் ஒரு இதுல பாக்குறோம், நம்மளுக்கு இன்னொரு இதுல வேணுங்கிறது இல்லைன்னா கண்டிப்பா வேஸ்ட். அதுதான். ஸோ அது ஒரு மேஜர் இதா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல லாக் அவுட் பண்ணிக்கோ, நான் ஃபோன்ல மட்டும் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சரின்னு விட்டுட்டேன். அது யூ ஸ்டில் டிடன்ட் அன்இன்ஸ்டால் இட். அதாவது யூஸ் பண்ண போறது இல்லை, பட் ஏன்னா லேப்டாப் ஒன்றும் ஆப்பே நான் இன்ஸ்டால் பண்ணலை. சரி ஃபர்ஸ்ட் ஒன் நாட் இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அதில் லாக் அவுட் பண்ணிட்டு ஃபோனில் மட்டும் லாகின் பண்ணி வச்சுருந்தேன். உள்ளே போனோன்னே பேசிக் யூஐ எல்லாமே இட் வாஸ் குட். என்ன சொல்ல, கேன்வா மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. டேக் அ நோட், ரிமைண்டர்ஸ், அந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் உள்ளே போனதுக்கப்புறமா தே ஹேட் டெம்ப்ளேட்ஸ். மீட்டிங் நோட்ஸ்னால் அதுக்கு அவங்க டெம்ப்ளேட் வச்சுருக்காங்க. ஸோ டக்குன்னு அந்த டெம்ப்ளேட் வச்சு நீ ஃபில் பண்ணி, அது மாதிரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. யூஐயும் சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் சிங்க் பண்ண முடியாது. ஐக்ளவுட்ல நீ சிங்க் பண்ணிக்க முடியாது, பேக்கப் எடுக்க முடியாது. கைண்டா ஐ மீன் எவரோட பேக்கப் எடுத்துக்கலாம், அது வந்து வேற நோட்ஸ் இருக்க பிரச்சனை. இதில் வந்து தெர் வாஸ் அனதர் டீல் பிரேக்கர். எக்ஸாக்டாக என்னன்னு மறந்துட்டேன், ஏன்னா நான் நிறைய ட்ரை பண்ணேன். பட் இதான் ரெண்டு டிவைஸ்ங்கிறதே எனக்கு பெருசாக இதாக இருந்துச்சு. உள்ள போனா லைக் எல்லாமே பெய்ட்ல தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. லைக் ஃப்ரீ வெர்ஷன் வந்து சும்மா ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு, பெய்டுமே வந்து மாசத்துக்கு 449ங்கிற மாதிரி தோணுச்சு. 450 ரூபாயா? அதுதான் நோட்ஸ் ஆப்க்கு நான் அவ்வளோ கேட்டணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அதான் சொன்ன மாதிரி முக்கால்வாசி ஃபீச்சர்ஸ் பெய்ட்ல தான் இருக்குங்கிற மாதிரி இருந்தனால சரி சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அதை வந்து தூக்குனேன். சரின்னு சொல்லிட்டு பியர் நோட்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. இது ஆக்சுவலி என்னன்னா ஆப்பிள் ஈகோசிஸ்டம்ல மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு.
அது ஒரு பிரச்சனை. பட் ஸ்டில் பரவாயில்ல, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அது வந்து இட் லுக் எக்ஸாக்ட்லி லைக் ஆப்பிள் நோட்ஸ், பட் லுக் பெட்டர் அண்ட் மோர் ஆர்கனைஸ்ட் அண்ட் டிசைன் வே அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? இட்ஸ் பிட் மோர் கலர்ஃபுல், பட் ஆப்பிள் நோட்ஸ் மாதிரியே தான். பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி, டேபிள்ஸ் எல்லாமே சிமிலர் டு ஆப்பிள் நோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதோட சிம்பிளிசிட்டி எடுத்து அதில் கொஞ்சம் ஒரு பாலிஷ்னஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இட் வாஸ் குட். நிறைய பேர் ரிவ்யூஸ் அதுக்கெலாம் நல்லா கொடுத்துருந்தாங்க, நல்லா இதுன்னு சொல்லிட்டு. அதில் உள்ள போய் பார்த்ததுக்கப்புறம் ஃப்ரீயில் வந்து நீ நார்மலாக பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம், ஆனால் சிங்க் பண்ண மாட்டான். ஃபோனில் இருக்கிறது ஃபோனில் தான் இருக்கும். மேக்கில் நீ வீரன்ஸ் தான் மேக்கில் இருக்க மேக்கில் தான் இருக்கும். ஐக்கில் சிங்க் வேணுமா, காசு கேட்டு அப்படின்னா. டேய், அது ஒரு பேசிக் ஃபீச்சர்டா எனக்கு. அதுவே இல்லைன்னா அப்புறம் நான் நோட்ஸு இதுவே வேஸ்ட்டே அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அதையும் அன்இன்ஸ்டால் பண்ணேன். அப்புறம் இன்னொன்று இந்த கிளிக் அப்போ சம்திங் அது நான் பார்த்தேன். அது ஏஐ ஃபோக்கஸ் அது இதுன்னா அதுலேயும் பெய்டு வெர்ஷன்ஸும் இருந்துச்சு. பட் அது ஒரு மாதிரி நான் நோட் டேக்கிங்க்கு எதிர்பார்க்கறதோட அவன் வந்து என்ன சொல்ல, டீம் கொலாபரேஷன் அந்த மாதிரி ஏஐ வச்சு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் தேவையில்லாததான் நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது டிடன்ட் ஃபீல் குட். அதனால அதையும் விட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒன் நோட் வாஸ் லைக் ஃப்ரீயா இருக்கல, இது ஒண்ணுதான் உருப்படியா இருக்காடா அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன். சரியா? ஏன்னா சிங்க் பண்ண முடியும், லைக் டைப் பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம், பே பண்ண வேண்டாம். லைக் இது இப்போ ஒண்ணுதான், இது ஃப்ரீயா ஒழுங்கா இருக்குதா அதர் தன் நோஷன் இன் தி சென்ஸ். அப்ப இது ஒண்ணுதான் இருக்கா அப்படிங்க. சரி, நோஷன்லயும் ஒரு பெய்டு பிளான் ஆமாமா இருக்கு. நோஷன் வாஸ் ஸ்லோ. ஆப்பிள் நோட்ஸ் ஆப்வியஸ்லி ஆப்பிள் ஈகோசிஸ்டம்ல மட்டும் தான் இருக்கு. ஸோ ஒன் நோட். ஸோ அதுக்கு தான் சரின்னு சொல்லிட்டு ஒன் நோட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் நோண்டி அந்த ஆப்ஷனை கண்டுபிடிச்சி சரின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு இப்போ நான் வந்து ஒன் நோட்டில் தான் மோஸ்ட்லி எல்லாத்தையும் போடுறேன். எவ் நோட் அன்இன்ஸ்டால் பண்ணேன், மற்ற எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். எவ் நோட் இது ஒன் நோட் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. ஒன் நோட் அண்ட் ஆப்பிள் நோட்ஸ். ஆப்பிள் நோட்ஸ் டிஃபால்ட்டாக அன்இன்ஸ்டால் பண்ண மாட்டேன். ஸோ அது இருக்கும். ஆனால் யூஸ் பண்ணுறியா? ஆப்பிள் நோட்ஸ் பாட்காஸ்ட் எதுவுமே அதில் போடுறது இல்லை. இந்த போன வாரம் நான் எதுவும் யூஸ் பண்ணல ஆப்பிள் நோட்ஸை. அதுக்கு முந்தின வாரம் நான் யூஸ் பண்ணி. எனக்கு ஆப்பிள் இது ஒன் நோட்ல ரெண்டு பிரச்சனை. செகண்ட் ஒன் வந்து ஒரு நிட்பிக் மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, ஆக்சுவலி இப்போ நீ என்ன சொன்ன கடைசியா, நான் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆப்பிள் நோட்ஸ் பெருசாக யூஸ் பண்ணல போன வாரம். அதுக்கப்புறம் அது சொன்னியே அப்படியா தெரியல, ஏதோ ஒன்று நீ சொன்னதை வச்சு நான் ரெண்டாவது யோசிச்சேன், அதுக்குள்ள டக்குன்னு காணாம போயிடுச்சு. சரி விடு, சொல்லு. மொதல் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் டீல் பிரேக்கர் என்ன அப்படின்னா, ரெண்டாவது என்ன ஞாபகம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நான் வந்து ஆஃபீஸ் லேப்டாப்ல ஒன் நோட் யூஸ் பண்றேன், லுக்ஸ் குட். எனக்கு அந்த டப்பா இட்ஸ் நாட் அ பிக் பாதர் ஃபார் மீ, இட்ஸ் ஃபைன். ஃபோன்ல ஒன் நோட் யூஸ் பண்றேன், லுக்ஸ் குட், ஃபைன். என்னோட பர்சனல் விண்டோஸ் லேப்டாப் ஒன்று இருக்கு, ஓகே, அதுல போறேன், ஓபன்ஸ் அப். என்னோட ஆஃபீஸ் லேப்டாப்ல இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன், இல்ல. ஓகே, ஆஃபீஸ் லேப்டாப்ல இருக்கிற மாதிரி இல்ல. திஸ் லுக்ஸ் லைக் ஹவ் யூ ஹேவ் இட் இன் மேக். பெய்ட் வெர்ஷன், இது வந்து ஃப்ரீ வெர்ஷன். I noticed that only now. ஏன்னா எனக்கு ஆபீஸ்ல வந்து அவனுக்கு காசு கேட்டானுங்க. ஆக்சுவலி உனக்கும் வரும்ல அந்த ஆபீஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டூடண்ட். அதுல இது வரல. சரி, ஓகே, அது ஆபீஸ் 365ல தான். ஓகே like the monthly thing that you pay again and again, this doesn't have. So இது வந்து உனக்கு வர்ற மாதிரி இந்த லெஃப்ட்ல இது வந்து வருது. ஓகே, அண்ட் அதுக்குள்ள கிளிக் பண்றேன், டெக்ஸ்ட் ரெண்டு டைப் பண்றேன், the text looks awful. Okay, ரொம்ப கிராப்பி. like the display is not good, I know that, and it's not a really great screen resolution as well, but ஆனா அதுல recommended scaling settings தான் வச்சிருக்கேன். text is not crisp at all. ரொம்ப blurry-ஆ இருக்கு, நல்லாவே இல்ல. I cannot really use it. Notionல அது அந்த அளவுக்கு தெரியாது. I connect the same laptop with my monitor, it looks fine. அது display பிரச்சனை. ஓகே, scaling display அதாவது you can do one thing, you can increase the font and font size. font மாத்திக்கலாம், font size வச்சுக்கலாம். font size ரொம்ப கூட்டினேன்னா எனக்கு இது I have to take more notes in the same thing. It's not like readability நான் அதிகமாக்குறேன்னு இல்ல. I just probably அப்ப monitor connect பண்ணிக்கோ, that's the only solution. it looked really awful that bro, அது display அத விட்டுருங்க. okay, இது ஒன்னு. இன்னொன்னு, I have two notebooks. சரி, okay, one is my notebook which I have, லைக் அதுல என் பிளானர் நான் மத்ததுக்கு நோட்ஸ் எடுக்கிறேன்னா எல்லாமே அதுல வச்சிருப்பேன். தி அதர் நோட்புக் இஸ் தி Undefined Podcast notebook which we both share.
ஒரு நோட் புக்ல இருந்து இன்னொரு நோட் புக் மாறுறது இஸ் நாட் தட் பிளசன்ட் இன் லேப்டாப். லெஃப்ட்ல இருக்கும் அமுக்குனா மாறும். ஃபோன்ல எனக்கு லேப்டாப்ல இட்ஸ் டேக்கிங் வைல். ஓகே, ஃபோன்ல உனக்கு டக்குன்னு மாறுதா? ஃபோன்ல எனக்கு நான் அந்த லெஃப்ட்ல அந்த நான் undefined கிளிக் மட்டும் தான் பண்ணிட்டு நோட்புக்கே வச்சிருக்கேன். ஷோ மோர் நோட்புக் கொடுத்து அதில் undefined கிளிக் பண்ணணும். ஓகே ஓகே. மேபி இட் வுட் நாட் ஹேப்பன் ஃபார் யூ. ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து gomes@outlook.in அக்கௌண்ட் இருக்கு, இது ஒரு அவுட்லுக் அக்கௌண்ட். இன்னொன்று என்னோட ஆஃபீஸ் அக்கௌண்ட்டும் வந்து இதில் காட்டும். லைக் ஐ நாட் யூஸ் இட், பட் அதுவும் ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டுங்கிறதுனால அதுவும் எனக்கு இங்கே காட்டும். ஸோ நோட் புக்ஸில் என் ஆஃபீஸ் நோட் புக்கில் இருக்கிறதையும் இங்கே அது லிஸ்ட் பண்ணும், ஷோ மோர் நோட் புக்ஸ் கொடுத்தேன்னா. ஓஹோ. ஸோ அது எல்லாமே காட்டுது. அதனால எனக்கு மற்றது காட்ட மாட்டேங்குதா என்னன்னு தெரியல. பட் ஸ்விட்சிங் ஃப்ரம் ஒன் நோட் புக் டு another notebook is not as simple as it is in the laptop. லேப்டாப்ல வந்து டக்குன்னு மாறிடலாம் ஒரு நோட் புக்ல இருந்து இன்னொரு நோட் புக்கு. இங்க இட்ஸ் டேக்கிங் மீ a while. Maybe it's because of multiple accounts that I have. Probably. ஆனா ஏன்னா உனக்கு இது ஆத்தென்டிகேஷன் வேற இருக்கும்ல அவன் அந்த அக்கௌண்ட்ல இருக்க எல்லாத்துக்கும். ஆமா அது ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல்டுன்னு அந்த இது இருக்கு. ஆனா என்ன பண்றது, இதுக்காக 2 ஃபோன் வச்சு ஒரு இது ஆஃபீஸ்க்காக வைக்க முடியல. I tried that actually. I didn't succeed. பிக்சல் வந்து ஆஃபீஸோட ஸ்டஃப் எல்லாம் அதில் வச்சுட்டு கோடையோ ஸ்டஃப் மற்ற எல்லாத்தையுமே வந்து ஐஃபோன்லன்னு வச்சுக்க பார்த்தேன். 2 ஃபோனுக்கு என்னால் ரீசார்ஜ் பண்ண முடியல. இதுக்கு பண்ணுவேன் அல்லது அதுக்கு பண்ணுவேன். ஸோ ஒன்றில் நெட் இருக்காது, ஆஃபீஸ் ஃபோனில் நெட் இருக்கணும். ஏன்னா ஆத்தென்டிகேஷன் கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால என்னால் மேனேஜ் பண்ண முடியல. இப்போ இதுலேயே எல்லாத்தையும் வச்சிருக்கேன். அண்ட் இன்னொன்று ஆஃபீஸில் இருக்கிறேன், ஐ ஹாவ் ஐஃபோன் வித் மீ. அண்ட் ஏன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன்னா எது ஸ்பாட்டிஃபைல ஏதாச்சும் ஓடும், சம் ரேண்டம் பாட்காஸ்ட், ஏதோ ஒரு ஆடியோ புக் ஏதோ ஒன்று கேட்டுட்டு தான் இருப்பேன். எம்டியாக என் மைண்ட் இருக்க விட மாட்டேன். ஏன்னா அது தேவையில்லாத தாட்ஸ்லாம் ஒரு வச்சுக்கோயேன். ஸோ கான்ஸ்டன்ட்லி ஏதாவது ஒன்று என் காதில் போட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒரு லோன்லியான ஃபீலிங், என்ன தனியாக இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒன்று கேட்டுட்டே இருப்பேன். அதனால ஐஃபோன் என் கையில் இருக்கும். அண்ட் நான் ஒரு தடவை இப்போ ரீசெண்டாக வந்து என்னன்னா ஆர்கனைசேஷனில் வந்து இந்த சைன் இன் ப்ராப்பர்ட்டிஸை மாற்றி விட்டாங்க. இஃப் இட் ஃபைன்ஸ் இன்ஆக்டிவிட்டி ஃபார் 10 minutes இட் லாக்ஸ் யூ அவுட். ஓகே, நான் அவுட்லுக்ல ஒரு தடவை போகிறப்ப ஜாக்கிங் விடு சைன் இன் அகைன். அண்ட் எனக்கு வந்து நான் பண்ற ஒர்க் வந்து இட் வில் சென்ட் an email. I have to check if the email is received, it's in the right format. அந்த மாதிரிலாம் நான் செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எனக்கு கான்ஸ்டன்ட்டாக அந்த ஃபோன் எடுத்து அன்லாக் பண்ணி அதில் அப்ரூவ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் அனாய். ஸோ இதுலேயும் அத்தென்டிகேட்டர் இன்ஸ்டால் பண்ணி இப்போ 2 ஃபோன்லேயும் அத்தென்டிகேட்டர் இருக்கு. பட் ஸோ என்னால் பர்சனல் ஒன்று ஆஃபீஸ் ஒன்று தனியாக வைக்க முடியல. ஸோ ஆஃபீஸ் யூஸ்க்கு ஒன் நோட் இஸ் கிரேட். லேப்டாப்புக்கு இந்த லேப்டாப்பில் இட்ஸ் நாட் லுக்கிங் குட். அண்ட் ஃபோனில் நோட் புக் ஸ்விட்ச் பண்ணுறேன். அந்த நோட் புக் ஸ்விட்ச் பண்றத தவிர மற்ற எல்லா இடத்துலயும் இட்ஸ் குட். நோட் புக் ஸ்விட்ச் பண்றப்ப இட்ஸ் எனக்கு தெரிஞ்சு அது என்னன்னா whenever I switch a notebook அது எல்லாமே நெட்ல இருந்து திரும்ப எல்லாத்தையும் ரெட்ரீவ் பண்ணிட்டு காமிக்கிற மாதிரி இருக்கு. இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் லோக்கலி ஹேவிங் இட் ஹியர். எனக்கு அந்த மாதிரி எதுவும் வரல. இல்ல அந்த மாதிரி இருக்குமோன்னு நினைக்கிறேன். லோட் ஆகுறதுக்கு டைம் ஆகுது. மேபி இல்ல இந்த டைம் ஆகுதுங்கிறது நாட் இன் தி சென்ஸ் ஆஃப் இட்ஸ் டேக்கிங் a lot of time to fetch the detailsங்கிற மாதிரி இல்ல. ரெடிலி எனக்கு அந்த பக்கத்துல இருக்கிற டேப்ல இல்ல. I have to do 3 clicks to get to the other. Okay. அது ஒரு இதா இருந்துச்சு. ஏன்னா see obviously it allows me to share only a notebook. ஏன் நோட்புக்ல இருக்கிற ஒரு செக்ஷனை மட்டும் என்னால ஷேர் பண்ண முடியாது. That is not possible. நோட்புக்கே தான் ஷேர் பண்ண முடியும். The physical sense it makes sense. ஒரு நோட்புக்கை நம்மளால ஷேர் பண்ணலாம், அதுல இருக்கிற 4 பேஜை மட்டும் ஷேர் பண்றது is not possible இல்ல. So ரொம்ப when Microsoft takes object-oriented programming literally. Yeah. So that is the OneNote thing. But again, you are sticking to OneNote then. Yeah. எனக்கு இதுல பார்க்க நல்லா இல்லைங்கிறதுனால இந்த கோடைவோக்கு வீடியோ ஷூட் பண்றப்ப என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் இந்த வீடியோல கவர் பண்ணணும் நோட்ஸை வந்து நான் நோஷன்ல தான் இப்போ எடுக்கிறேன். சரி, ஓகே. பிகாஸ் லைக் மானிட்டர் வில் பி ஆக்குபைட் அட் தட் பாயிண்ட். இல்லைனாலும் எனக்கு எல்லா நேரமும் அது அந்த டெக்ஸ்ட் அவ்வளோ மோசமா இருக்கு. நீங்க ஃபாண்ட் சைஸ் கூட்டி பாரு, இட் மைட் வொர்க் அவுட். கொஞ்சம் கூட்டி பாரு. லைக் டிஃபால்ட் இட் வாஸ் 11. அது ரொம்ப குட்டியா தோணுச்சு. பண்ணி பார்க்குறேன். ஆனா விண்டோஸ் லேப்டாப்ஸ் வித் அட்லீஸ்ட் 2K displays would be good. I mean, I know this is something that is not expensive. It was worth the money for what. To be honest, இப்போ நீ அந்த மாதிரி ஒரு லேப்டாப் வாங்குறனா it cost at least 85 to 90,000. நீ அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாதான் 2K ல. மோஸ்ட்லி எல்லாரும் 1080p ல அப்படியே நின்னுட்டாங்க. ஆனா you know what? M1 MacBook Air is around 50K. 50 point something. ஆமா.
It has a really good display. ஆமா. It has excellent battery life, decent trackpad, good trackpad, good keyboard, touch ID. If you're just web browsing and if you're okay with a Mac, it's a really good deal, believe it or not. Correct. For people who are considering a Windows laptop at that price, except for development, நீங்க டெவலப்மெண்ட் பண்றீங்கன்னா நீங்க விண்டோஸ்ல இருக்கிறது பெட்டர். இன் மை ஒப்பீனியன் நிறைய விஷயம் விண்டோஸ்க்கு தான், உனக்கு சொல்யூஷன்ஸ் நிறைய விண்டோஸ்ல தான் இருக்கும். விண்டோஸ்ல நீ எது வேணா டெவலப் பண்ணலாம். யூ கேனாட் சே தி சேம் ஃபார் மேக். ஆப்வியஸ்லி ஐஓஎஸ் ஆப்ஸோ அல்லது மேக்ஓஎஸ் ஆப்ஸோ பண்ண முடியாது. பட் டெவலப்பர்ஸ்னாலே இப்போ ஒரு டெர்மினல் ஆக்சஸ் பண்றதுல இருந்து நிறைய விஷயம் விண்டோஸ்க்குனா கண்டிப்பா இருக்கும். சரி, விண்டோஸ் இஸ் சோ ஹியூஜ் தட் பீப்புள் டோன்ட் ஈவன் இக்னோர் இட். அது ஓகே, அது உண்மைதான். யூ கேனாட் சே தி சேம் ஃபார் மேக். உனக்கு பாத் வந்து கிளியரா இருக்குன்னு வச்சுக்கோயேன். ஐ எம் கோயிங் டு டூ ஒன்லி திஸ், ஐ எம் கோயிங் டு டெவலப் ஒன்லி இன் VS கோட், ஐ எம் கோயிங் டு கம்பைல் இட் இன் தி டெர்மினல். இட்ஸ் எனக்கு என்னோட ஒர்க் என்விரான்மென்ட்டே VS கோடும் ப்ரௌசர், அது யூ ஆர் கோல்டன் வித் a Mac. பட் இல்ல, நான் ஏன் சொல்றேன்னா Mac runs on Unix. ஆமா, எல்லா லினக்ஸ் கமாண்டிங் ஒர்க் ஆகும். மைக்ரோசாஃப்ட் டெக் ஸ்டாக்ல உன்னால எதுவுமே டெவலப் பண்ண முடியாது. You cannot be a .NET developer. Basically அதுதான் Azure கூட அதுதான் Windows apps பண்றேன்னா get a Windows laptop. It's not Windows app, it's a web app. சரி, full stack development நான் web app பண்றேன்னா why am I going with a .NET framework? Because it's not you deciding the development. அதாவது ஆஃபீஸ் கிளையண்ட்டுக்காக பண்றோம்னா ஆஃபீஸ் லேப்டாப்ல பண்ணிட்டு போறேன், நான் ஏன் பர்சனல் லேப்டாப் வாங்குறப்ப அதை யோசிக்கணும். People want to learn it. And also game development னு ஒரு கான்செப்ட் you can really do it in Mac, but making C# work, .NET frameworks stuff. சரி, ஓகே. நான் வந்து இல்லை, I am like all work no fun type of guy. Now I want to focus on development. அப்படின்னா okay, fine with a Mac. But college ஸ்டூடெண்ட்ஸ்க்கு I really recommend a Windows laptop. அது ஓகே. You will be struggling. நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு போறீங்கன்னு இல்லை, கிளாஸ் ரூம்லேயே ஏதோ ஒன்று ப்ரொஜெக்டரில் கனெக்ட் பண்ணி இது பண்ணனா கூட your laptop will not have HDMI. டாங்கிள் வாங்க எல்லா நேரமும் நீங்க டாங்கிளோட இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் தப்பிக்க ஒரு நல்ல எக்ஸ்கியூஸாக இருக்கும், தெரியுமா? ஐ டோன்ட் ஹேவ் HDMI போர்ட்னா. இல்லை, அப்படி இல்லை. அதாவது ஸ்டாஃப் வந்து நான் இன்னைக்கு லேப்டாப் கொண்டுலப்பா, யாராவது லேப்டாப் வச்சிருக்கீங்களா, பிபிடி நடத்தணும் அப்படிம்பாங்க. அப்போ வந்து எவனா ஒருத்தர் நம்ம மாட்டி விடலாம், இல்லை மேம்க்கே நமக்கு தெரியும் நீ வச்சிருப்ப எல்லாத்தான்னு சொல்லிட்டு. அப்போ கேட்டால் இல்லை மேம் இது போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி பாப்பா நாளைக்கு கிளாஸ்ல பார்த்துக்கலாம் அந்த மாதிரி வரும் இல்லையா? தெரியல, நீங்க உங்க ஜென்ரேஷன்லாம் சொல்ல முடியாது, உனக்கு எனக்கு 3 வயசு தான் வித்தியாசம். பட் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்குலாம் வந்து நீங்க மோஸ்ட்லி வாட்ஸ்அப்ல அனுப்பி பழகிருக்கீங்க. நாங்க அப்படிலாம் கிடையாது, பென்ட்ரைவ் எடுத்துட்டு போன ஆட்கள் தான். அதாவது காலேஜ்குள்ளேயே எடுக்கிற மாதிரி தானே பண்றோம். ஸோ அதனால வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டா அங்க எடுத்து. இப்ப எல்லாருமே எல்லா பிரிண்ட் அவுட் எடுக்கிற ஜெராக்ஸ் கடையிலுமே அப்படி இருக்கு. அப்படி கிடையாதுடா, நீங்க எல்லாத்தையும் உள்ளே எடுத்துக்கிறீங்க. நாங்க இந்த புக்லாம் ஏதாச்சும் கண்டிப்பா பிரிண்ட் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது டீச்சர் நிப்பாங்க தெரியுமா? நாங்க அப்படியும் நிக்காம அது ஃபர்ஸ்ட் செம்ல மட்டும் அப்படி பண்ணோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் செம் காலேஜ் புதுசா போறோம், மேத்ஸ்க்கு கண்டிப்பா பிரிண்ட் எடுத்தே ஆகணும் அப்படிம்பாரு ஒருத்தர். அவர் பேர் நான் சொல்ல விரும்பல. அப்புறம் சில இது ஒர்க் புக் மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னா எடுக்கணும் அப்படிம்பாங்க. இந்த ஐயோ அவர் பேர் வருது, பேரை சொல்லக்கூடாது. இந்த இன்ஜினியரிங் எக்ஸ்ப்ளோரேஷன் அந்த மாதிரி இதுக்குலாம் ஃபர்ஸ்ட் செம்ல மட்டும் அந்த மாதிரி. அப்பலாம் வந்து நீங்க ப்ராபபிலி உள்ள எவனா இந்த மெயின் கேண்டீன்லயே வந்து பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க, ஸ்டோர்ல தர மாதிரி மாத்திட்டாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்லி ஒரு எண்ணிக்கை எடுத்துட்டு போயிட்டு நான் திருநகர்ல போய் நான் போட்டு வருவேன். We'll probably save some money there, but you'll spend that money in transportation and eating. But yeah, okay. ஸோ எலெக்டிவ்லாம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோயே, இங்கே பிரிண்ட் போட மாட்டாங்க, இல்லை போ சொல்லி கொடுத்துட்டு போகணும் அந்த மாதிரி இருக்கும். இல்லைனாலும் பென்ட்ரைவ் we had use for pendrives, but I don't think you guys use it now. என்கிட்ட பென்ட்ரைவே கிடையாது, நான் நினைச்சாலும் மாற்ற முடியாது. ஐ மீன் டைரக்டா. அதனால எனக்கு அதாவது டு பி ஹானஸ்ட் எல்லாமே எனக்கு வந்து எதர் கிளவுட் அப்படின்னு மாறிடுச்சு. You guys feel like the next generation, but I mean you technically are not, but அந்த டெக்னாலஜி இப்ப சொல்ல I don't use a pen drive. Okay, I don't. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா I'm trying for cloud. And also since we have Google Drive, எவ்வளவு பெருசா இருந்தாலும் டிரைவ்ல ஏற்றி தான் நான் அப்லோட் பண்றேனே தவிர
பென்ட்ரைவ்ல ஐம் நாட் டூயிங் ஸ்டஃப், ஸோ ஐம் நாட் டூயிங் இட் நவ். ஆனால் யூஸ் டு. அண்ட் ஆல்சோ ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எலக்டிவ் இருந்துச்சு. நான் ஸ்கிப் அதுக்கு ஆப்போசிட் எடுத்துட்டேன். அதுக்கு லைக் இஃப் யூ கம் அக்ராஸ் தோஸ் டூல்ஸ் நோ யூ டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ், யூ ஹேவ் டு ஹேவ் அ விண்டோஸ் லேப்டாப் ஃபார் தேட். ஆல்சோ நீ இப்போ ஒரு இப்போ லினக்ஸ் ட்ரை அவுட் பண்ற அப்படின்னா நீ விர்ச்சுவல் பாக்ஸ்ல தான் பண்ணி ஆகணும். ஏன்னா லைக் என்டையர்லி ஆர்ம் பேஸ்டுன்னு ஆயிடுச்சு. ஆமா. ஸோ x86 மட்டும்தான் இருக்கிற எதுவுமே உன்னால பண்ண முடியாதுன்னு ஆயிடும். கரெக்ட் தான். ஓகே, பட் என்ன சொல்ல, லினக்ஸ் கமாண்ட்ஸே போட முடியுங்கிறப்ப நான் ஏன் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும்? இட்ஸ் நாட் த சேம். சேம் இல்ல. அப்படின்னா நான் தான் WSL இன்ஸ்டால் பண்ணிப்பேன். அதான் எனக்கு புரியுது. பட் எனக்கு even if you cannot point your finger at one thing, say this is the main reason, there are a bunch of small ones that you'll end up facing if you have a Mac somehow. To be honest, நான் 4 வருஷம் படிச்சதுல எனக்கு நான் நீ சொல்லி முடியும்னா எனக்கு எந்த இடத்துலலாம் நான் அடி வாங்கினேன்னு சொல்றேன். அதான் எனக்கு எந்த இடத்துலையுமே மேக் வச்சிருந்தனால என்னால் இதை பண்ண முடியல அப்படின்னு எனக்கு இல்லை. அசம்பிளி லாங்குவேஜ் மட்டும்தான் ஒரே ஒரு இது இருந்துச்சு. ஆனால் அதுவுமே நாங்கள் லேப்லேயே பண்ணி முடிச்சிடுவோம். வீட்டில் பண்ணுற மாதிரி நான் எதுவும் பண்ணல, தேவைப்படல. எனக்கு ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து வந்தது அசம்பிளி லாங்குவேஜ். சரி. அதுக்கப்புறம் சி ப்ரோக்ராமிங் என்னால் இது பண்ண முடியல. மேக்ல சி ப்ரோக்ராமிங் ஈவன் டுடே ஜிசிசி இன்ஸ்டால் பண்ணி இதில் பண்ணலாம். நீ பண்ண ஞாபகமே எனக்கு இருக்கு. நான் பண்ண ஞாபகம் எனக்கும் இருக்கு. பட் இட் வாஸ் a bit of hassle. சும்மா பட்டன் அமுக்குனா வருங்கிற மாதிரி இல்லாம நீ போய் ஜிசிசி hello.c I couldn't get the exact compiler that I wanted. Back in that time college was still using turbo C++. Okay, back in that time 2022 தான் நான் பாஸ் அவுட். ஏன்னா சரி சரி. ஆனா அப்போ டர்போ C++ தான் யூஸ் பண்ணிட்டாங்க, அதுல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் எனக்கு C++ எடுத்த மேம் தெரியும்ல, அவங்க தெரியாதா, இப்போ ஐடி போயிட்டாங்க. தெரியும் தெரியும். ஓகே, ஸோ அதனால டர்போ சில தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அப்சர்வேஷன்ல எழுதுற கோட்ல இருந்து எல்லாமே அதுக்கு இதா இருக்கணும். ஸோ நான் கோனியோ.h எல்லாமே போட்டு இது பண்ணிட்டேன். ஸோ எனக்கு மேக்ல என்னால அந்த கம்பைலர் கொண்டு வர முடியாது. லைக் த ஓல்ட் கம்பைலர் ஐ குடன்ட் ரீட். ஈவன் இப்போ ஜிசிசி ஆர் C++ 98 அது எடுத்தாலுமே அதுல நிறைய விஷயம் இது பண்ணாது. ஸோ எனக்கு பழைய இது எடுக்கவே முடியல அப்படின்னு இருந்துச்சு. அசம்பிளிக்கு ஐ குடன்ட் அந்த 8086 இதை என்னால இன்ஸ்டால் பண்ணவே முடியல. அண்ட் இது ஒரு இது இருந்துச்சு. வேற என்ன, அந்த ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டு தட். அது எலக்டிவ். ஸோ அதனால என்ன பண்ணலாம், அதுக்கு பதிலாக அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது எடுத்துக்கணும். அப்படிலாம் அதாவது எப்படி நான் கோர்ஸை மாத்தணுமா என்கிட்ட இருக்க லேப்டாப்புக்காக 60,000 ரூபா கொடுத்து லேப்டாப் வாங்க ஒரு கோர்ஸுக்காக 60,000 ரூபா இந்த லேப்டாப்புக்கு பதிலாக அந்த லேப்டாப் வாங்கினேன்னா எல்லாமே நல்லா இருக்குங்கிறேன். ஓகே, பட் சரி நீ சொல்லி முடியா. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லாவே டிஃப்ரெண்ட் டூல்ஸ் அப்படின்னு இருக்கும். இன்ஜினியரிங் டூல்ஸ் லேப்னு எனக்கு ஒன்று இந்த செம் இருக்குதா, அதுல யூ வில் ட்ரை அவுட் டிஃப்ரெண்ட் டூல்ஸ். ஹவ் மெனி ஆஃப் தோஸ் டூல்ஸ் ஆர் விண்டோ லைக் கம்பேட்டபிள் வித் யுவர் மேக்? நான் லேப்ல தான் பண்ணேன். அதுவும் நீங்க லேப்ல பண்ணீங்க. ஐ டிட் இட் இன் ஆன்லைன் மோட். அண்ட் ஒரு வாரமும் யாராச்சும் ஒருத்தங்க டெமோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. என்ன சொல்ல, அது எல்லாமே பிளெண்டரு அந்த மாதிரி டூல்ஸாக தான் இருந்துச்சு. மற்றபடி பைத்தான் வச்சு டெஸ்டிங் பண்ணணும், செலினியம் இருந்துச்சு, பைத்தான் கோட் பிரச்சனை இல்லை, டிபிஎம்எஸ் இருந்துச்சு, அதுவும் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அதுல நிறைய டூல்ஸ் ஐ ஃபவுண்ட் தட் அந்த மாதிரி மேக்ல அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே ஓகே, ஃபைன் 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 ஃபைன். நான் சொல்ல ஃபர்ஸ்ட் திங் எனக்கும் சி இருந்துச்சு. டிஎஸ்ஏ எனக்கு சில தான் பண்ணணும்னு இருந்துச்சு. அவுட்புட்லாம் நீ மேக்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டியோ? போட்டிருக்கேன். ஏன் கேட் வேற ஒன்றும் இல்லை, கேட்டேன். ஸோ டிஎஸ்ஏல எனக்கும் சி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு டிஎஸ்ஏ லேபுக்கு. ஸோ அதுக்கு சி லைன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். தட்ஸ் ஆஃபுல். இது அதில் தான் நான் ஃபுல்லாகவே பண்ணேன். ஓகேவா, லைக் ஐ கான்ட் ரெக்கமெண்ட் த சேம் திங் ஃபார் எவ்ரி ஒன், அது ஒத்துக்கிறேன். இன்னொன்று தெரியுமா, நான் காலேஜ் ஸ்டார்ட் பண்றப்ப விஎஸ் கோட் பாப்புலர் ஆகலை. இருந்துச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல.
ஆட்டம்ல தான் நான் கோட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஈவன் லாக்டவுன் that ஸ்டார்ட் became extinct. ஆட்டம்ல கோட் பண்ணிட்டு இருந்தேன். நான் C++ கோட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே டெல் C++ would look awful. ஆமா. C-Line, like it doesn't make sense for me to use C-Line. And code blocks is awful. I don't like any of that. So நான் வந்து ஆட்டம்ல கோட் பண்ணிட்டு டெர்மினல்ல கம்பைல் பண்ணேன். ஞாபகம். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்றது. VS கோட் அப்ப VS கோடோ இந்த ரன் பண்றதுக்கு இதுல ஆட்டம்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பேன். It would not work more than 90% of the time. So it was like a different era. So yeah, VS Code made a lot of things easy. கண்டிப்பா. It wasn't the case with me. நான் இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணப்பையும் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சப்பையும் ஒரு கொஸ்டினுமே நான் ஆட்டம்ல பண்ணி எனக்கு அந்த ஒரு ஃபோல்டர் ஃபுல்லா வச்சிருப்பேன். .c++ ஃபைல்ஸா. good old days. ஓகே, ரொம்ப ஆஃப் டாபிக் போயிட்டோம். டாபிக்ல நிறைய இருக்கு, சீக்கிரம் வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து OpenAI பத்தி 2 நியூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், OpenAI raises $6.6 billion ஃபண்டிங் புதுசாக வாங்கியிருக்காங்க இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து. அவங்களோட வேல்யூவேஷன் மட்டும் இப்போ $157 billion. ஓகே, இட்ஸ் a lot of billions. ஆமாம், ஓகேவா. இது எனக்கு வந்து இந்தியன் ருபீஸ்ல எவ்வளோன்னு தெரியல. ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனி லிஸ்ட்ல வந்திருக்கும்லடா. அப்படியா? ஐ அம் நாட் ஷூர். ஏன் அப்படின்னா இந்த கம்பெனி ஆக்சுவலி ஒரிஜினலாக கண்டுபிடிச்சது 2015. ஓ, அதனால ஆனா கிராஃப் பார்த்தேன்னா இப்படியே இருந்துட்டு இப்படி பேருக்கும் எக்ஸ்போனன்ஷியல். இதை நான் சொல்றேன். 2022ல ChatGPT ரிலீஸ். அதுதான் OpenAIயோட ஃபவுண்டிங் டேட்னு அசியூம் பண்ணிக்கோ. ஆமா, ஏன்னா லைக் when people started knowing. கண்டிப்பா. அதுக்கு முன்னாடின்னு பார்த்தனா டாலி ஒன்னு தான் வந்து அதுக்கு முன்னாடி வந்துருந்துச்சு. ஆமா, என்கேமிஸ்ட்ரி மேட் a video on டாலி. ஆமா, சோ அது ஒன்னு தான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாப்புலாரிட்டி வந்துச்சு. ஆனா அதுவுமே அது ஒரு மாதிரி இப்ப இருக்க டாலி மாதிரி இல்ல, இந்த அளவுக்கு இல்ல. அதாவது ChatGPT பண்ணால் ஸ்மித் வந்து நூடுல்ஸ் சாப்பிடுற ஒரு வீடியோ ஞாபகம் இருக்கா? ஆமா, that was awful. லைக் அதான் அது வந்து லைக் புதுசா இருந்தனால நம்மளுக்கு அப்ப ஓகே பரவாயில்ல, இட்ஸ் கோயிங் இன் a குட் பேஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தவிர it was 2022ல தான் it started scaring people that it's coming for our jobs. கண்டிப்பா. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தோன்னா 157 billion இஸ் ரியலி ஹை அப்படின்னு தோணுச்சு. தட் இஸ் ஒன் திங். செகண்ட் திங், O1ங்கிற மாடல்ஸ் இப்போ தான் லான்ச் பண்ணாங்க. ரைட், இப்போ வந்து ஆடட் அ feature to it which is called Canvas, OpenAI Canvas. ஓகே, ஸோ இந்த ChatGPT Canvas அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா Claude 3.5 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மாடல் வந்து ஆந்த்ரோபிக்னு சொல்லிட்டு OpenAIயோட காம்பரேட்டர் வச்சுருந்தாங்க ஒரு மாடல். அதில் ஆர்டிஃபேக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் வச்சுருந்தாங்க. அதாவது நம்ம லெஃப்ட் சைடில் ப்ராம்ப்ட் அடிச்சு இது பண்ணுறோன்னா ரைட் சைடில் அந்த கோடை வந்து ஒரு கோட் எடிட்டர் மாதிரி இது பண்ணும். நீங்கள் இங்கே சேஞ்சஸ் பண்ண அந்த கோட் எடிட்டரில் உங்களுக்கு மாறிக்கிட்டே வரும். இந்த மாதிரி ஒரு ஃபீச்சராக இருந்துச்சு இல்லையா? அந்த கான்செப்ட் எடுத்து கிளாடுக்கு பதிலாக ChatGPTயோட இன்டெகிரேட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து இந்த கேன்வஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இட்ஸ் லைக் யூ ஆர் ஸ்பீக்கிங் டு GPT, அதோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி நீங்கள் கோட் பண்ணுறீங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு இது ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா லெஃப்ட் சைடில் கோட் வருது, நீங்கள் வந்து இந்த போர்ஷனில் மட்டும் இது இப்படி இருக்குது, எப்படி வரக்கூடாது, இப்படி மாற்று, அந்த மாதிரி என்ன சொல் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி இந்த போர்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம கோட் பண்ணலாம் இல்லையா? அந்த மாதிரி இருக்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் இதுக்கு கமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக எழுத சொல்கிறதுக்குன்னு ஒரு பட்டன், ஒரு பார் மாதிரி இருக்குது. அதில் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ப்ரீபில்டாக இருக்குது. இவங்க அது இது எல்லாத்துக்கும் என்னென்னா ப்ராம்ப்ட் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ரீபில்ட் ப்ராம்ப்ட் இருக்குது. இந்த கோடை கொடுத்துட்டு அந்த பட்டன் அப்படின்னா அந்த ப்ராம்ப்டோட சேர்ந்து இது API கிட்ட போகும். ஆப்வியஸ்லி ரைட் கமெண்ட்ஸ்க்கு அவங்க என்ன இதை எழுதி வச்சுருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இது வந்து பண்ணி தருங்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க ப்ரீ டிஃபைண்டாக பண்ணி வச்சுருக்கிறது என்ன அப்படின்னா கமெண்ட்ஸ் எழுதுறதுக்கு, அதுக்கப்புறம் லாக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ் த கோட் டீபக்ங்கிற மாதிரி ஒரு மோட் இருக்குது. கோட் ரிவ்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து ஆப்வியஸ்லி கமெண்ட்ஸ் ஒர்க்ஸ் வெல், ஏன்னா அது ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே பண்ணும். ஸோ அது நல்லா பண்ணுது. கோட் ஃபிக்ஸிங் வந்து அவ்வளோவா பெருசாக அதுவும் பண்ண மாதிரி தெரியல. கோட் ரிவ்யூவும் அதே மாதிரி தான், சும்மா மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு தடவை பார்க்குது, ஏதாவது இருந்தால் ஃபிக்ஸ் பண்ண அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அகெயின் அதுவும் பெருசாக இது பண்ணல. டீபகிங் அந்த பேர் லாக் பண்ணுறது வந்து சும்மா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆட் பண்ணுது. ஏதாவது ஒரு வேரியபிள் வந்து அந்த இட்ரேஷன் அப்டேட் பண்ணுறேன்னா அதை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி தான் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இட்ஸ் இன் அ வெரி ஏர்லி ஸ்டேஜஸ். இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆர்டிஃபேக்ட் கிளாட்ல இருக்கிற அளவுக்கு கூட இது இன்னும் வரலை
இப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். தே செட் கான்ஸ்டன்டா அது இம்ப்ரூவ் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அந்த அளவுக்கு கூட இது ஃபீச்சர் ரிச்சா ஆகல. அதுதான் ஏம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ChatGPT ப்ளஸ் யூசர்ஸா இருந்தீங்க அப்படின்னா O1 மாடலோட சேர்த்து இப்போ வந்து இந்த ட்ராப் டவுன்ல ChatGPT O1 வித் கேன்வஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு. அதை அமுக்கி நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, பார்ப்போம் இது எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ரொம்ப ப்ராமிசிங்கா இல்ல அட் திஸ் பாயிண்ட். அவ்வளோ பெரிய ஃபேக்சுவலா ஏதாச்சும் ஒன்று செக் பண்றோம்னு வச்சுக்கோங்க. சி, எனக்கு இன் டுடேஸ் டெக்னாலஜி ஃபேஸ்ல கூகுள் சர்ச் பண்றது எல்லாத்தையுமே ஐம் டூயிங் வித் ChatGPT அண்ட் ஐம் லவ்விங் இட். பட் இஃப் ஐ வாண்ட் டு டூ எனிதிங் மோர் தென் தட், அதாவது ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இஸ் டெட் டு மீ, கூகுள் இஸ் டெட் டு மீ, அத கூகுள் சர்ச் இஸ் டெட் டு மீ, அது எல்லாத்துக்கும் பதிலா ஐம் யூசிங் ChatGPT ஆர் சம் LLM. ஓகே, எனக்கு ChatGPT ஆர் ChatGPT லைக் Copilot யூஸ் பண்றது காரணம் இட்ஸ் லைக் பில்ட் ரைட் இன்டு தி விண்டோஸ். ஸோ எனக்கு இட்ஸ் ஈஸியர் டு ட்ரிகர்ங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஐ எம் யூசிங் தட். அண்ட் ஆல்சோ Copilot accepts image, you know. ChatGPT ஃப்ரீ வெர்ஷன்ல பண்ணுன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் லிமிட் இருக்கும். ஸோ யா, ஸோ டக்குன்னு ட்ரிகர் பண்ண முடியும். ஐ எம் டூயிங் திஸ். Gemini ஸ்டார்டிங்ல ஐ வாஸ் ட்ரைங் வித் இட் அண்ட் 8 out of 10 times I like the ChatGPT response better, or Gemini wasn't factually right. So அந்த ஸ்டார்டிங்ல ஒரு பேட் இம்ப்ரெஷன் செட் பண்ணதுனால I'm like reluctant to go back there. So அது ஒரு இஷ்யூ. ஸோ ChatGPT தான் நான் நிறைய யூஸ் பண்றேன். பட் அட் திஸ் பாயிண்ட் ஐ திங்க் அந்த சர்ச்சுக்கும் ஃபேக்சுவலா ஏதாச்சும் ஒன்று இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த ஃபேக்சுவலா செக் பண்ணி சொல்றதுக்கு ஐ எம் யூசிங் இட். Other than that, இப்போ கோட்ல எரர் இருக்கா ஃபிக்ஸ் பண்றதுக்குனா ஐ வில் கிவ் திஸ் பர்டிகுலர் ஸ்னிப்பெட் அண்ட் திஸ் ஹேஸ் சம் எரர், ஃபைண்ட் இட். ஸோ இட் வில் ப்ராப்ளி கிவ் சம் ரெஸ்பான்ஸ் விச் லைக் half ஓகேவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆல்சோ பட் ஃபார் திங்ஸ் லைக் இந்த இது பண்றதுக்கு என்ன HTML டேக் யூஸ் பண்ணணும், இதுக்கு என்ன CSS ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும், இந்த கால் பேக் எப்படி இது பண்ணணும், ஆர் லைக் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா நீ கொஸ்டின் கேட்ட அப்படின்னா யூ கேன் கெட் ஆன்சர் ஈஸிலி. ஸ்டாக் ஓவர்ஃப்ளோக்கு பதிலாக ChatGPT இஸ் டூயிங் கிரேட். ஓகே, அதுதான் வாட் ஐ ஃபீல். பட் ரீப்ளேசிங் யூ ஆர் கோடிங் எவ்ரிதிங் ஆன் இட்ஸ் ஓன், த டெவின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அதெல்லாம் ரியலி ஃபார் ஐ கெஸ். ஐ எம் நாட் ஷுர். பட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இது வந்து அப்படியே GPT மாதிரி தான் இருக்கு, சும்மா பக்கத்துல கோட் எடுத்து வருதுங்கிற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா கிளாட்ல வந்து இப்போ HTML CSS ரெண்டையுமே தருது கோட்லன்னு வச்சுக்கோங்க. இது வந்து கமெண்ட்ல இது வந்து index.htmlனு போட்டுட்டு HTML போடுவோம், திரும்ப கண்டினியூஸா இது வந்து style.cssனு போடு, அதே அப்படி மாத்த முடியாதா? இப்படிதானே இருக்கு. இது வந்து அதே கோட்ல தான் இது ரெண்டையுமே காமிக்குது. ஆனா யூசுவலா வந்து மத்த ரெண்டு டேப் மாதிரி காமிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது இன்னும் காட்டல. ஸோ அதுதான் மேஜரா இருந்துச்சு. ஸோ பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான். இன்னொன்று இன்னைக்கு தான் பேசினேன். ஓகே, ஐ ஹேவ் திஸ் ஃப்ரெண்ட், எல்லாத்துக்குமே GPT யூஸ் பண்ற மாதிரி நீ சொன்ன மாதிரி தான், கூகுள் சர்ச்ல எல்லாமே. எனக்கு வந்து காலேஜில் ஒரு அசைன்மெண்ட் வந்து இருக்கு, பிளாக் செயின் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி எங்களை டெவலப் பண்ண சொல்லி கடைசி ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது, அதுக்காக கொடுத்துருந்தாங்க. அது ட்ரை பண்ணுறப்ப அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி GPTயில் வந்து கேட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆப்வியஸ்லி அது ஃபுல்லாக பண்ண முடியலை. ஏன்னா இட்ஸ் லைக் நிறைய எலிமெண்ட்ஸ் அதில் இருக்கும். ஒரு தனியாக அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்கும், இது கமாண்ட்ஸ் டெர்மினல்ல எழுதுறதுக்கு சில கமாண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இட்ஸ் லைக் மிக்சர் ஆஃப் திங்ஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல போய் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி எங்களுக்கு என்னன்னா டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து வெப்சைட்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு எத்தீரியம் பிளாக் செயின் டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்து ட்ரை பண்ணுங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த டாக்குமெண்டேஷன் அப்படியே பார்த்து பண்ற மாதிரி இருந்தது, ஈஸியா இருந்துச்சு. பட் திஸ் வாஸ் a bit hard it seems. That is when I told என்னன்னா லைக் there is something called YouTube. இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் யூடியூப்க்கு போகணும். பிகாஸ் there's a tutorial, you can see where they click, எந்த ஆப்ஷனுக்கு போறாங்க, எந்த ஆப்ல பண்றாங்கிறதெல்லாம் கிளியரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸா போறப்ப இட்ஸ் பெட்டர் டு கோ டு டியூட்டோரியல். டெக்ஸ்ட் மட்டும் நம்பி இருக்கிறது, இல்லஸ்ட்ரேஷன்ஸ்க்கு கொஞ்சம் இமேஜஸ் ஆச்சு இருந்ததா. இப்போ இஃப் சம் பர்சன் ப்ரிப்பேர்ட் டாக்குமெண்டேஷன், they would have added images to illustrate where to click and what to do. ஸோ அதுதான் எனக்கு தோணுச்சு. லைக் எல்லாத்துக்கும் GPTல இருக்கிறது வந்து சர்டன் திங்ஸ்க்கு இது நல்லா பண்ணும் அப்படின்னு இருக்கும்.
பட் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு திஸ் இஸ் நாட் த மோஸ்ட் சூட்டட் டூலுங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதுதான். ஸோ பார்ப்போம். ஐ திங்க் இதை நீ ஷார்ட்ஸாக எடுத்து போட்டு அவங்க இந்த ஷார்ட்ஸை பார்த்து என்கிட்ட வந்து உங்ககிட்ட இனிமேல் எதையும் சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு வராமல் இருந்தால் சரி. ஏன்னா கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்க்க மாட்டாங்கன்னு தெரியும். நீ ஷார்ட்ஸாக போட்டு சம்பவம் பண்ணால் உண்டு, பார்ப்போம். ஓகே, மூவிங் ஆன். யூடியூப். தெர் ஆர் 2 things in YouTube as well. ஃபர்ஸ்ட் திங் ஷார்ட்ஸ். சொல்றியா? ஆக்சுவலி இவ்வளோ நாள் வரைக்கும் ஷார்ட்ஸ் இன் யூடியூப் வாஸ் லிமிட்டட் டு 1 minute 60 seconds. இப்போ அதை 3 minutesக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டிக்டாக் ஆல்ரெடி வந்து எவ்வளோ நேரத்துக்கு வேணா போட்டுக்கலாங்கிற மாதிரி ஒரு. அப்படியா? ஓ, நீ அதை ஆப்ல ஷூட் பண்ணேன்னா 10 minutes அதுக்கு மேலே ஷூட் பண்ண முடியாது. பட் யூ கேன் அப்லோட் எனிதிங். ஓகே, எனி லென்த். டிக்டாக் ஆனால் நாட் ரியலி ஆர் கன்சர்ன் பிகாஸ் ஏன் நம்ம ஊர்ல அது கிடையாது. இன்ஸ்டாகிராம்லயுமே வந்து இதுக்கு முன்னாடி வந்து 1.5 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஐ திங்க் தே ஆல்சோ ஹேவ் இன்க்ரீஸ்ட் இட் நவ. ஐ அம் நாட் ஷூர். பட் யூடியூப் ஹஸ் அஃபிஷியலி மூவ்ட் டு 3 minutes மார்க். ஓஹோ, அக்டோபர் 15ல இருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ராபப்ளி இந்த எபிசோடோட ஷார்ட்ஸ் நான் எடிட் பண்றப்ப 1 ஷார்ட்ஸ் ஏதாச்சும் ஒன்று லைக் நல்ல கண்டென்ட் பேக்டா இருக்கு, இது ரொம்ப கட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா 3 minutesக்கு ஒன்று வேணா அப்லோட் பண்ணி பார்க்குறேன். லெட்ஸ் see how it goes. ஓகே. ஆனா 3 minutesக்கு பார்ப்பாங்களா? லைக் கிரியேட்டர்ஸ் ஆல்வேஸ் வாண்ட் மோர் டைம் வித் தேர் ஷார்ட்ஸ். ஆமா. பட் ஆடியன்ஸ் ஒரு ஷார்ட்ஸே முழுசா பார்க்காம பாதியில தள்ளி விடுற ஆடியன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ட்ரூ. ஸோ வில் see. அப்போ வந்து at the end of the day it's not like இந்த கண்டென்ட்டை நான் 3 நிமிஷத்துக்குள்ள அடக்கணும், இந்த கண்டென்ட்டை நான் 1 நிமிஷத்துக்குள்ள அடக்கணுங்கிறத தாண்டி now what I should think is இதை 3 நிமிஷம் பார்க்க வைக்கணும். 3 நிமிஷம் பார்க்க வைக்கணும். ஓகே, does this content really need to be this long அப்படிங்கறத நான் யோசிக்கிறேன். ஏன்னா since I can have 3 minute chunks doesn't mean ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ நான் 3 minute பிரிச்சு மொத்தமா போட்டு விடுறது doesn't make sense. If the content can be delivered in under let us say 50 seconds, I should do that. கண்டிப்பா. அதாவது maybe it gives you the liberty. இதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பா அது 1 minute இருக்கணுங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தாண்டி இப்ப அந்த கண்டென்ட்க்கு எந்த டியூரேஷன் தேவையோ அந்த டியூரேஷன் உன்னால கொடுக்க முடியுங்கிற ஒரு லிபர்ட்டி உனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். பார்ப்போம். இன்னொன்று, யூடியூப் ஷார்ட்ஸ்ல ஆட் நீ பார்த்திருக்கியா? அதாவது தள்ளுறப்ப ஒரு இதா வரும் இல்லையா? இன்ஸ்டாகிராம்ல அதே மாதிரி தான். இன்ஸ்டாகிராம்ல ஐ டோன்ட் ஹேவ் பிரீமியம் ஆர் எனி சச் திங். ஐ see இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ். யூடியூப்ல we have had premium. ஆமாமா. சோ அதாவது so I don't know how ads in Instagram, ads in YouTube. Shorts வந்து it's the same thing as Instagram where you swipe and then instead of shorts that comes up you'll get either a shorts which is a sponsored ad or ஒரு இன்ஸ்டால் பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு இது வெர்டிகல் similar to Instagram. கொஞ்சம் அந்த மாதிரி தான், கொஞ்சம் அந்த மாதிரி தான். ஓகே. இல்ல இப்ப நான் என்ன நினைக்கிறேன், யூசுவலா யூடியூப்ல ஆட் போடுறப்ப யூடியூப் ஆடுக்கு நீ கொடுக்குற வீடியோ எவ்வளவு லென்த் வேணா இருக்கலாம். It can be 10-hour long video and YouTube will still play it as an ad. It will obviously be skippable, but it will be an ad. So இப்ப ஷார்ட்ஸ்க்கு இவங்க 3 minutes increase பண்றாங்கன்னா what is the maximum length of an ad that you can ask them to play? அது எனக்கு ஒரு கன்சர்னா இருக்கு. Probably it will be a maximum of 3 minutes. அது தாண்டி Instagram ads வந்து எப்பயுமே பார்த்தேனா உனக்கு வந்து அது ரொம்ப லாங்கா இருக்காது. இதர் இந்த கேம் ஏதாச்சும் ஒரு கேமோட ஸ்டார்டிங் போர்ஷன் அப்படியே வைப்பானுங்க, இட் should be annoying, கீழ இன்ஸ்டால் இருக்கும். ஆர் சம்திங் லைக் ஒரு இமேஜா வர வேண்டியதை ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி ஒரு ஃபார்மேட்ல அனுப்பி விட்டுருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் யூடியூப்ல எவ்வளவு அனாயிங்கா இருக்கும் அப்படின்னு தெரியல. அண்ட் ஜஸ்ட் எஸ்டர்டே ஐ அக்ரீட் டு யூடியூப் தட் இந்த மாதிரி 300 ரூபா வாங்கிக்கோ மாசம், என்னால ஆட் இல்லாம பார்க்க முடியாது. பிரீமியம்கா. ஓகே. அதனால so that is concerning. 300 ரூபா ஒரு மாசத்துக்கு அதிகம் தான். ஆனா 6 பேருக்குல்ல, 6 பேருக்கு ஒருத்தருக்கு 50 ரூபா தான். இல்லன்னு நான் சொல்லல. நான் என் ஃபேமிலியில இருக்கிற யார்ட்டையும் நான் காசு வாங்க போறது இல்ல. so it's like 300 rupees out of my pocket every month for this அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. It's a bit too high. கண்டிப்பா. Compared to OTT platforms, this is high. I know they are offering YouTube music as well, but YouTube music is crap. I really don't like it. அது கரெக்ட் தான். UI is not good. The recommendation algorithm is not as good as Spotify. It has a lot of bugs. And it forgets the timestamp at which நான் ஒரு பாட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கேன், பாஸ் பண்ணிட்டு வெளியே வரேன், I do something else. After a while I go back and play the same song. It starts from the beginning.
I don't want that. Obviously. See, I get that. It's a while. It has been a while. அந்த சாங்கோட அந்த போர்ஷன் கேட்டு நான் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு எனக்கு புரியுது. But I don't want you to start from the beginning. I want you to start from where I left it. கண்டிப்பா. Okay. It doesn't do that. It forgets it. It starts from the beginning. அந்த மாதிரி ஆச்சுன்னா அடுத்த பாட்டு போயிருவேன். ஆண்ட்ராய்ட்லயும் அது அடுத்த பாட்டு போயிருவேன். ஆண்ட்ராய்ட்லயும் இப்படிதான் இருக்கு, iOSலயும் இப்படிதான் இருக்கு. So it's a YouTube music thing, not Android or iOS. Not good, not cool. And அந்த UIயும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கிரேடியண்டா வச்சிருப்பாங்க ஹோம் ஸ்கிரீன்ல. பாத்திருக்கியா? That also I'm not really a good fan of it. ஸோ கொஞ்சம் கன்சர்ன்ஸ் இருக்கு எனக்கு யூடியூப் மியூசிக். எனக்கு வந்து அவன் எப்போ கமெண்ட் செக்ஷன் லைக் பட்டனை வந்து that's awful. நான் காலேஜ் படிக்கிறப்ப கிடையாது. மியூசிக் ஆப்ல எப்படா அதை கொண்டு வருது, ஏன்டா அதை கொண்டு கமெண்ட் செக்ஷன் எதுக்குடா மியூசிக் ஆப்லங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஸோ இன்னொன்னு that is when YouTube lost me. Quality is not as good as Spotify or Apple Music. அது ஓகே, பட் they are taking from videoவா நிறைய நேரத்துல ப்ளே பண்றப்ப it starts playing video. Okay, I have to click back to song. And நான் மொபைல் டேட்டால இருக்கிறேன்னா you shouldn't do this. I don't have a lot of data. Okay, so that is annoying. ஆனா ஆடியோ குவாலிட்டி not really as good as Spotify. அது பிட் ரேட் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப இங்க அந்த அளவுக்கு இதுவும் கிடையாது. பட் லைக் நான் ஒன்றும் ரொம்ப நல்ல ஹெட்ஃபோன்ஸ்ல நான் கேட்கறது ஒரு 1500 ரூபாய் டிடபிள்யூஎஸ் 1500 ரூபா தான் இருக்கிறதுலயே மோசமானது இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் even if I can notice the difference between that, then there is something really wrong. Yeah. The other thing that is about YouTube, come on. அதாவது யோசிச்சு பாருங்க, திடீர்னு ஒரு நாள் நீங்கள் எந்திக்கிறீங்க, எந்திச்சு பார்த்தா உங்கள் சேனல் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. This is my nightmare going to be tomorrow. அதாவது இந்த மாதிரி ஸ்பேம் அண்ட் அதர் டிசெப்டிவ் ரீசன்ஸ்க்காக சேனல்ஸ் வந்து யூடியூப்லேருந்து ரிமூவ் பண்ணுவாங்க, பேன் பண்ணுவாங்க, பாலிசிஸ் மீட் பண்ணல அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் நிறைய ரிவ்யூஸ் போனதுக்கப்புறம் நடக்கும். பட் தெர் வாஸ் சம் ஆக்சிடென்ட் அட் யூடியூப், ஏதோ சம்திங் ஆன்றான். அதனால நிறைய சேனல்ஸ் விச் டிட் நாட் டூ எனி ஆஃப் தி ஸ்பேம்ஸ் ஆர் டிசெப்டிவ் திங்ஸ் காட் என்ன சொல்ல டெலீட்டட் ஆர் யூடியூப்ல போய் தேடினா உனக்கு இருக்காது, அது அந்த மாதிரி நாட் விசிபிளாக பப்ளிக்காக இல்லாமல் அது மாறிடுச்சு. அண்ட் யூசர்ஸ் அதாவது அந்த யூடியூபர்ஸ் லாஸ்ட் ஆக்சஸ் டு தேர் யூடியூப் அக்கௌண்ட்ஸ் அஸ் வெல். ஸோ அதுக்கப்புறம் வந்து அது ஆப்வியஸ்லி ரொம்ப பெருசாகிருக்கும் இல்லையா? ஸோ யூடியூப் ரியாக்டட் இன் ட்விட்டர், இந்த மாதிரி எங்களுக்கு அது இருக்குங்கிறத ரெகனைஸ் பண்ணிட்டோம், வி ஆர் ஆக்டிவ்லி ஃபிக்ஸிங் இட், கூடிய சீக்கிரம் ஃபிக்ஸ் ஆயிரும் அப்படின்னு முதல்ல போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சேனல்ஸாக வந்து திரும்ப நாங்கள் ரீஇன்ஸ்டேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு போட்டாங்க. அண்ட் தென் திரும்ப ஃபாலோயிங் அப் நாங்கள் சேனல்ஸ் ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டே வரோம், முக்கால்வாசி சேனல்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் மேபி நீங்கள் கடைசியாக போட்ட வீடியோ விசிபிளாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட் காணாமல் போயிருந்துருக்கலாம், இந்த மாதிரி இருக்குது. இன்னும் அந்த பக்ஸ் வந்து சூன் ஃபிக்ஸ் ஆயிரும், இட்ஸ் ஸ்டில் தேர், பட் பார்க்க தான் முடியலை, இருக்குது, ஃபிக்ஸ் ஆயிரும் அப்படின்னாங்க. ஐ திங்க் இப்போ ஓரளவு எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து யூடியூப்ல நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையா? ஸோ அதில் ஸ்டூடியோவில் வந்து நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், அது இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு சரியாயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த நோன் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் வந்து இன்கேஸ் இப்படி வந்துருந்துச்சுன்னா சாரி அப்படிங்கிற மாதிரி தேவ் அப்பாலஜைஸ்ட் அஸ் வெல். கொஞ்சம் யூடியூப் மாதிரி ஒரு மெச்சூரான ஒரு ரொம்ப பெரிய கம்பெனி கிட்ட இருந்து இது doesn't happen இது வரைக்கும் பெருசா. ஆமா ஆமா, நம்ம யூடியூப் இது வரைக்கும் எங்க பிளண்டர் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லைக் யூசரால வந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குமே தவிர, கிரியேட்டர்ஸ்னால வந்த பிரச்சனை இருக்குமே தவிர, யூடியூப் டெக்னிக்கலி நிறைய தப்பு பெருசா பண்ணதில்லை. பட் எவ்ரி கம்பெனி when it comes to tech somewhere they will mess up, அது வேற வழி இல்லை. பட் தென் ஸ்பீடி ரெக்கவரி. Yeah, so that was that. And then Amazon இருக்கு இல்லையா? ஆமா, Amazon வந்து வருஷம் they have a meet. அது வந்து யாருக்குன்னா இந்த அமேசான்ல செல்லர்ஸா இருப்பாங்க இல்லையா, அந்த செல்லர்ஸ்க்கு வந்து அவன் மீட் வைப்பா. எப்படி வந்து ஒரு ஆப்பிள் வந்து டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க, கூகுளை வைக்கிறாங்க, அந்த மாதிரி they have this. ஸோ அந்த மீட் வருஷம் வைக்கிறதுல வந்து they have released new products or services அந்த மாதிரி. அது மோஸ்ட்லி இந்த மாதிரி செல்லர்ஸ்க்கு ஃபோக்கஸ்டாக தான் இருக்கும், ஏன்னா அதுக்காக நடத்துகிற ஈவெண்ட்டில். ஸோ அதில் வந்து ரீசெண்டாக வந்து 2 விஷயம் வந்துருந்துச்சு விச் வாஸ் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் அந்த மாதிரி இருந்துச்சு.
ஃபர்ஸ்ட் திங் வாஸ் அமேசான் ஹஸ் கிரியேட்டட் அ வீடியோ ஜென்ரேட்டர். ஒய் குட் கொஸ்டின். அதாவது அமேசான்ல லிஸ்டிங்ஸ்ல நீ இமேஜஸ் கொடுப்ப இல்லையா, அந்த இமேஜஸ்க்கு பதிலாக யூ கேன் கிவ் வீடியோஸ் நோ அந்த மாதிரி. பட் இட்ஸ் ஏஐ ஜெனரேட்டட். இன் வாட் சென்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். நீ வந்து உன்னோட ப்ராடக்டோட ஃபோட்டோவை கொடுப்ப. உன் ப்ராடக்டோட ஃபோட்டோவை கொடுத்துட்டு நீ ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு பதிலாக நீ என்ன சொல்லலாம், உன் ப்ராடக்டோட ஃபோட்டோவை கொடுத்துட்டு இது வந்து ஒரு லெட்ஸ் சே மாடர்ன் மினிமலிஸ்ட் லுக்கிங் கிச்சனில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணு. ஓ ஸோ இட்ஸ் பேசிக்லி லைக் அந்த கிரீன் ஸ்க்ரீனோட பேக்ரவுண்டை அது வைக்குதுங்கிற மாதிரி. யா கைண்டா யூ ஆர் கிவிங் அ பிளெயின் இமேஜ், அது வந்து பேக்ரவுண்ட் அது டிசைட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று என்ன காமிச்சிருந்தாங்க அப்படின்னா இட்ஸ் கால் லைவ் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து உன்னோட ஒரு ஸ்டாட்டிக் ஃபோட்டோவை அது வந்து நெக்ஸ்ட் 2-3 செகண்ட்ஸ் என்ன நடக்குங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து ஒரு சீஷோரில் ஒரு பாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து உன்னோட லிஸ்டிங்கில் வந்து போட்டிருக்க அப்படின்னா அதை கொடுத்தேன்னா கடல் அலைகள் வந்து அது வந்துட்டு போகிற மாதிரி அது கிஃப்டாக அதை மாற்றும் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி லைவ் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துருந்தாங்க. ஸோ கரெக்ட் தான், செல்லர்ஸ்க்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. தட் வாஸ் ஒன் திங். தி அதர் திங் வாஸ் அமேசான்ல வந்து இது முன்னாடியே வந்து ரூஃபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட். எனக்கு நீ பார்த்தேன்னு தெரியல, அந்த கீழ ஒரு ஆப் வச்சிருக்கல, யூஸும் பண்ண மாட்டேன். அந்த ப்ரொஃபைல் ஹோம் அதுல ரைட் எண்ட்ல வந்து ரூஃபஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். பழைய கூகுள் அசிஸ்டன்ட் லோகோ இருக்கு தெரியுமா, அந்த சர்க்கிளா போட்டு ஒரு மாதிரி இருக்கும்ல கூகுள் அசிஸ்டன்ட்டோட பழைய லோகோ. சர்க்கிளாவா? இங்க ஒரு சர்க்கிள், இங்க ஒரு சர்க்கிள், இங்க ஒரு சர்க்கிள், இப்படி ஒரு இருக்கும். உனக்கு ஞாபகம் இல்ல? 4 கலர்ல இருக்கும். ஓகே ஓகே ஓகே. கூகுள் கலர்ஸ்ல சர்க்கிளா இப்படி ஒரு மாதிரி ஷேப்ல. ஓகே ஓகே ஓகே. கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கு, வேற கலர்ஸ்ல ரூஃபஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. ஐ டிடன்ட் ரியலி யூஸ் இட், பட் ஐ saw. ஓகே, சோ வாட் தட் இஸ் எக்ஸாக்ட்லி அப்படின்னா, நீ வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமரா அமேசான்ல வாங்கணும்னு நினைக்கிறேன்னா அதை பத்தி அதுகிட்ட கேள்வி கேட்டுக்கலாம். அது அமேசான்ல இருக்க எல்லா லிஸ்டிங்ஸும் அதுக்கு தெரியும், அதை வச்சு அதை ஆன்சர் பண்ணுங்கிற மாதிரி. I should have asked about the Logitech MX Master 2S. கேட்டிருக்கலாம், ட்ரை பண்ணலாம். டைப் சி போர்ட் இருக்கா, மைக்ரோவேவ். ஆமா அந்த மாதிரி தான் யூ கேன் ஆஸ்க் அபவுட் இட் அண்ட் அது ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. லைக் கஸ்டமர்ஸ் ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு டிசைட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் ஆஸ்க் லைக் எனக்கு வந்து இப்போ லெட்ஸ் சே ஐ வாண்ட் மேக் சாண்ட்விச், எனக்கு இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அதெல்லாம் அமேசானில் காமிக்கிறது அந்த மாதிரி. ஸோ லெட்ஸே நீ வந்து ஒரு மைக்ரோவேவ் அவன் வாங்கணும்னு நினைக்கிற, ஸோ எது பெட்டர், என்ன வாங்கணும், என்ன ஃபீச்சரில் இருக்கணும், இந்த மாதிரிலாம் பேசிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதில் கொண்டு தான். இது வந்து கஸ்டமர்ஸ்க்காக கொண்டு வந்து அது தேவ் லான்ச் இட் பிஃபோர். இப்போ இதே மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் ஃபார் த செல்லர்ஸ், இட்ஸ் கால் ப்ராஜெக்ட் அமில்யான்னு நினைக்கிறேன், AMELIA. ப்ரொனவுன்ஸ் பண்ணுற கரெக்டாக தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து செல்லர் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. அவங்க வந்து எனக்கு வந்து இந்த மாதம் எவ்வளோ வந்து எனக்கு சேல்ஸ் நடந்திருக்கு, ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு, இல்லைன்னா நான் இன்வென்ட்ரி அடுத்த மாதத்துக்கு எவ்வளோ சேர்த்து வச்சா நல்லது, டிமாண்ட் அடுத்த மாதம் எவ்வளோ இருக்கும், நான் வந்து இன்வென்ட்ரி எவ்வளோ ஸ்டாக் பண்ணி வைக்கணும், இந்த மாதிரி செல்லர் ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸை வந்து அதில் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வர்ற கிறிஸ்மஸ்க்கு எனக்கு எவ்வளோ சேல்ஸ் வரும் நீ ப்ரிடிக்ட் பண்ணுற, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்கிட்ட கேட்டுக்கலாம். அண்ட் தேர் கான்ஸ்டன்ட்லி இம்ப்ரூவிங். அண்ட் புதுசாக நாங்கள் வந்து பர்சனலைஸ்டாக உங்களுக்கு மாற்றுறோம், உங்களோட டேட்டா வச்சு சொல்லி. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ட்ரெண்ட்ஸை வச்சு அமேசானில் இப்படி தான் ட்ரெண்ட்ஸ் இருக்குங்கிறது இல்லாமல் உங்களோட ஸ்பெசிஃபிக் டேட்டா வச்சு நாங்கள் ரிப்ளேஸ் பண்ண மாதிரி ஸ்பெசிஃபிக்காக மாற்றுறோம் அப்படின்னா இட்ஸ் அ குட் யூஸ் ஆஃப் AI அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. அவங்களுக்கு ப்ராப்ளி நிறைய பேருக்கு மல்டிபிள் டாப்ஸில் போய் இதை பார்க்காம சும்மா இதிலே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும்ல, இருந்துச்சு. பார்க்கலாம், தெரியல. செல்லர்ஸோட ஃபீட்பேக் எப்படி நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது. அவங்க லைக் இஃப் இட்ஸ் லைக் a huge seller they would have data scientists and engineers there working on stuff, but if it's like a small seller they might find this useful. Okay, moving on. வேற என்ன இருக்கு? மெயில் டு அவுட்லுக் சம்திங். ஸோ நீங்கள் விண்டோஸ் 10ல இருந்தே விண்டோஸ் 10.8ன்னு நினைக்கிறேன், விண்டோஸ் 8 8.1ல இருந்தே மெயில் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விண்டோஸ்ல டிஃபால்ட்டா இருக்கும். ஓகே, நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அது பக்கமே போக மாட்டோம். விண்டோஸ் 8ல உண்டு, 8.1ல உண்டு, 10ல உண்டு. அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன். 11லயும் வந்துச்சு.
2-3 அப்டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அது சாதாரணமா பழைய அதே மெயில் அண்ட் கேலண்டர்னு சொல்லிட்டு இப்ப ஐ தாட் திடீர்னு லைக் இதுக்கு முன்னாடி வந்து நான் மேக்ல வந்து எடிசன் மெயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா outlook.in நான் வச்சிருக்கேன். வெப்சைட்ல அவுட்லுக் போனேன்னா அதுல சைடுலலாம் ஆட் வரும், நல்லாவே இருக்காது. போன்ல அவுட்லுக், ஆனா அது ஆஃபீஸ் அவுட்லுக் ஒரே அவுட்லுக்குங்கிறதுனால அதுல எனக்கு ஆட் வராது. ஓகே, குட். எனக்கு இதுல லேப்டாப்ல வந்து ஹேட் டு யூஸ் சம்திங், சோ ஐ தாட் மேபி இந்த மெயில் ஆட் வராது இல்லையா, இதுல போடுவோம், ஏன்னா நான் தர யூஎல் கிளையண்ட் இதுல ஆட் வராதுன்னு சொல்லிட்டு ஐ தாட் I had uninstalled it earlier. Okay, I went into Microsoft Store, I downloaded மெயில் அண்ட் கேலண்டர் தான் இருந்துச்சு, டவுன்லோட் கொடுத்துட்டேன். ஓப்பன் லைக் நார்மல், அது பழைய லோகோ அப்படியே வந்துச்சு. when I clicked on it, it opened, closed and loaded again into Outlook. Okay, not the Office 365 version of Outlook. நீங்க கார்ப்பரேட் என்வாயரன்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த Outlook இல்ல. This is a bit different, like வெப்சைட்ல வர்ற மாதிரி தான் இருக்கு, but it loaded Outlook. The old mail calendar app is gone. They have Outlook now. Okay, and Outlook, you know, it's really really smart in placing ads. Okay. நான் பழைய மெயில் ரொம்ப நாளா ஓபன் பண்ணல. போன்ல மோஸ்ட்லி எனக்கு வந்து ஆப்பிள் மெயில் வந்து அப்படி கொண்டு வந்துட்டு இருக்கோம். முக்கியமானதா இருந்தா பார்ப்பேன், இல்லைன்னா தள்ளி விட்டுருவேன், பார்க்க மாட்டேன். ஸோ இதுல எனக்கு மெயில் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா தான் உள்ள போய் பார்ப்பேன். நோட்டிஃபிகேஷன்ஸ்ல ரொம்ப இது, ஏன்னா யூடியூப் அண்ட் மதர் ஸ்டஃப்க்கு வந்து ஜிமெயில் ஆப் வச்சிருப்பேன், ஸோ அதுல தான் பார்ப்பேன். இது வந்து பர்சனல் மெயிலுக்கு மட்டும்தான். ஸோ இதுல உள்ள வர நிறைய மெயில் HDFC அது இதுன்னு சொல்லிட்டு வரிசையா மெயிலா இருக்குது. ஓகே, நான் ஒன்னொன்னா ஓபன் பண்ணிட்டு இருக்கேன், பிகாஸ் லைக் இட்ஸ் annoying to have things that you are not unread. அப்படி என்னன்னு பாத்துக்கணும். லைக் உள்ள போயிட்டு ஒரு கிளிக், 1 செகண்ட், இதுதானா, ஓகே இதுதானா, சரி, I'll do that. ஓகே, பண்ணிட்டு வரேன். கீழெல்லாம் வந்துட்டு மறுபடியும் மேல ஸ்க்ரோல் பண்றேன், டாப்ல 2 இது அன்ரெட்டா இருக்கு. கிளிக் பண்றேன், ப்ரௌசர்ல ஓபன் ஆகுது, பார்த்தா இட்ஸ் an ad. ஓகே, திரும்ப அவுட்லுக்கு வரேன், ஃபர்ஸ்ட் 2 இதுல பாக்குறதுக்கு அப்படியே ஒரு மெயில் எலிமெண்ட் மாதிரியே இருக்கு. ஓகே, சப்ஜெக்ட் உள்ள இருக்கிற கண்டென்ட் அதே மாதிரி அப்படியே இருக்கு. பக்கத்துல குட்டியோடு ஒரு டப்பாக்குள்ள AD அப்படின்னு மட்டும் எழுதியிருக்காங்க. I didn't see that. And அந்த ஃபர்தர் 2 இதுவும் like it look like 100 email. ஓகே, அந்த முதல்ல இதை கிளிக் பண்ணிட்டு வெளியே திரும்ப வந்துட்டேன்ல, திரும்ப வந்து ரெட் ஆன மாதிரி காமிக்குது, நான் அதை பார்த்துட்டுன்னு காமிக்குது. அதுக்கு அடுத்து இருக்கிற செகண்ட் இது வந்து இப்போ 100 இருக்கு, அதை கிளிக் பண்ணா திரும்ப ப்ரௌசர்ல ஓபன் பண்ணுது. So this is like the perfect way to place an ad into an email client. Gmail யூஸ் பண்ணிருக்கா இல்லையா? Gmail யூஸ் பண்ணிருக்கேன். Gmailல this exact freaking thing is built in Gmail. You will know if it's an ad. Okay, Gmail இவ்ளோ பார்க்கிறதுக்கு ஈஸியா இல்ல. சீரியஸா இதே மாதிரி அப்படியே சப்ஜெக்ட்ல இருந்து எல்லாமே சொன்ன மாதிரி ஆட்னு ஒரே ஒரு லெட்டர் மட்டும் எழுதுன மாதிரி இருக்கும். But the ad is like clearly visible. I know it's an ad. I'll never click on it. I've never clicked on it. I have used Gmail for my entire lifetime. அதுல இதேதான் பண்ணிருப்பான். பட் அந்த ஆட்ங்கிறது கோல்டன் கலர்ல இருக்கும், yellow கலர்ல வெள்ளை கலர் லெட்டர்ல எழுதி இருப்பான். So I know it's an ad. சரி, இதுல அப்படி இதுல வந்து லைக் அன்ரெட்ங்கிறதுக்கு ஒரு ப்ளூ கலர்ல இருக்கும் இல்லையா, ரெட் ஆயிடுச்சுன்னா அது கிரே கலர்ல மாதிரி டெக்ஸ்ட், அதே ப்ளூல ஆட்னு வச்சிருக்கான். I couldn't differentiate. I know Gmail does this. Okay, every mail client wants to make money, they'll do such things. But Gmail, I have never clicked on it. So this was annoying. But yeah, பேசிக்கா இருந்த அந்த மெயில் ஆப் இஸ் நோ மோர். இது வந்து அப்படியே அந்த வெப் ஆப் எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்கு. ஓகே, Microsoft had silently announced a few things. Okay, some interesting stuff update to Windows. First என்ன அப்படின்னா click to do அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேம் வச்சிருக்காங்க. ஓகே, ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் அதான் பாறேன். இதுல ஸ்டாப் மட்டும் தான் இருக்கு, அதுல பாஸ் வந்துருச்சு. உனக்கு ஏன் வரல? எனக்கு வந்துருச்சு. ஸ்டாப் அது பாஸ் தான். உங்க ஸ்கிரீன் ரெசல்யூஷன் சாரி. ஓகே, ஸோ கிளிக் டு டூ அப்படிங்கிறது என்ன பண்ண போகுது அப்படின்னா, சர்க்கிள் டு சர்ச் அப்படின்னு சொல்லி கூகுள்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணாங்க. கூகுள் போன்ஸ்ல இருக்கு, சாம்சங் போன்ஸ்ல இருக்கு, ஆண்ட்ராய்ட்ல கொண்டு வரதா சொல்லி இருந்துச்சு இல்லையா, அதே தான். விண்டோஸ் கீயை அமுக்கிட்டு கிளிக் பண்ணேனா இட் வில் சர்ச் என்ன அப்படிங்கறத சர்ச் பண்ணி இட் வில் டெல் யூ. ஸோ பேசிக்லி கூகுள் ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் தான் சர்க்கிள் சர்ச் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கானுங்க. சப்போஸ் இன் Copilot plus PCs. ஓகே, இங்க சொல்றது எல்லாமே நோட் பண்ணும். நிறைய இது வந்து Copilot plus PCக்கு எக்ஸ்க்ளூசிவா இருக்கும், பிகாஸ் இட்ஸ் லைக் டூயிங் இமேஜ் சர்ச். என்னவா இருந்தாலும் அது பார்க்க போகுது. ஆன்லைன் மட்டும் இல்ல. ஓகே,
அடுத்து என்ன அப்படின்னா விண்டோஸ்ல இருக்கிற சர்ச் ஃபங்க்ஷன். பீப்புள் டோன்ட் ரியலி யூஸ் இட் அ லாட் because it's awful most of the times. They've improved it over the times. Windows 10ல மோசமா இருந்துச்சு, Windows 8ல அதோட மோசமா இருந்துச்சு, Windows 7ல it was fairly decent. ஆப்ஸ் பண்ணும், மத்தபடி வேற எதுவுமே பண்ணாது. மத்தபடி வேற எதுவுமே என்னைக்குமே பண்ணாது விண்டோஸ். இப்பதான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு இப்ப ஃபைல்ஸ் மேட்ச் காட்டும். இப்ப Windows 11ல இட்ஸ் ஓகே. இப்ப அதுல வந்து AI கேப்பபிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. So let us say in your gallery you have hundreds of photos and you want a photo that was taken on a beach. அதாவது ரீகால் என்று சொல்லாம பண்றீங்க. ரீகால்ங்கிறது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது. பட் இதை நீ பார்த்திருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இது எனி சர்ச்சை இந்த மாதிரி பண்ணும். அதான் பேசிக்லி அதுக்கு வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ், அந்த ஒரு எல்எல்எம்மோட இன்டெலிஜென்ஸ் அதுக்கு இருக்கு. லேப்டாப்ல இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலயும் ஒரு பாட் that is present in my laptop will read at least once and then recognize what is present in it and then store it in an index. அதுக்கப்புறம் நான் எப்பெல்லாம் சர்ச் பண்ணணும் அந்த இண்டெக்ஸை பார்த்து ஹைலைட்டடாக இருக்க எல்லாத்தையும் எடுத்து எனக்கு தரும். எஸ், யூ திங்க் திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ரைட். ரீகால் ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு பதிலாக என் லேப்டாப்ல எல்லாத்தையும் பார்க்குது. ஆமா, பட் ரீகால் இஸ் ஜஸ்ட் ஆக்சுவலி டேக்கிங் ஸ்கிரீன்ஷாட்ஸ். அதுதான் ஸ்கிரீன்ஷாட்டுக்கு பதிலாக இப்போ எல்லாத்தையும் பார்க்குது. பட் இட்ஸ் யூஸ்ஃபுல் ரைட், இன் சம் சென்ஸ் at least you can search some stuff. கூகுள் போட்டோஸ் பார்க்குது தானே, கூகுள் போட்டோஸ்ல யூ ஆர் சர்ச்சிங் ஸ்டஃப் தானே. ஆமா, அதே மாதிரி இங்கேயும் சர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் யூ கேன் டெல் லைக் bring me the Google Drive doesn't see. Google Drive doesn't see. It's like Google Drive. You can turn this off if you don't want. Okay, fine. You can search for stuff like bring me up the Word document that I worked on last Diwali, having details about my vacation plan. Okay, fine. LLM in a search. Yeah, basic LLM stuff it can do. சோ இது வந்து கொண்டு வந்திருக்காங்க AI சர்ச்ல. இது வந்து to be honest நான் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் பிரைவசி அது இதுன்னு சொல்லிட்டு, பட் to be honest if it I don't care if it does it know our stuff anyways. அதுதான் அந்த மாதிரி தான். More people know our stuff. You will not get this feature in any of the laptops that we have. Okay, Copilot plus PCR இருந்தா it's going to. ஆமா. Our laptop, I mean, it barely has savings. It's not going to support. Okay, இது இன்னொன்னு the Photos app. Photos-னு டிஃபால்ட்டா ஆப் பிடிக்காது. I don't really use it. Apple Photos is better than that Photos to me. I don't even use Apple Photos. இல்ல நான் யூஸ் பண்ணல தெரியுமா. ஆமா, ஸ்பேஸ் பார் அம்னா அது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது யூஸ் பண்ணுவேன். இல்லனா ஓபன் பண்ணேனா it will open in an app but it will not open in Apple Photos. ஆமா. ஓகே, அதுவும் ப்ரிவ்யூ தானே. அதுவும் ப்ரிவ்யூ தான். பட் இது வந்து ஒரு ஸ்மால் ப்ரிவ்யூயா ஒரு ஸ்பேஸ் பார் திரும்பிலாம் போயிடும்ல, அது it opens. பட் அது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன் இமேஜஸ் பார்க்கிறதுக்கு. I will never use Apple Photos. அது அங்க இன்னொரு காப்பி லைப்ரரியில Apple Photos நான் யூஸ் பண்ண மாட்டேன். நீ சொல்லு. ஐபோன்ல ஆப்பிள் போட்டோஸ் யூஸ் பண்ணி ஆகணும். வேற வழி சொல்லு. ஓகே, சோ இதுல வந்து என்னன்னா ரெண்டு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க similar to what phones have been doing for a while. ஒன்னு AI upscaling. If you have a photo that is not like really good resolution, you can upscale. இது முன்னாடி வெர்ஷன்லயே கொண்டு வந்தாங்க. டீடைல்ஸ் கிளியரா இப்போதான் Copilot plus PCR இந்த சப்போர்ட் இப்போதான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, சோ அந்த blurல ரைட் ஆக வரைக்கும் கொஞ்சம் upscale பண்றது, those sort of stuff. And also people are object removal. Fine. Things that you have been doing already in your phone for a while. Just அந்த Snapdragon chip இருக்கிறதுனால, the neural processor இருக்கிறதுனால, this is like இதெல்லாம் நம்மளால என்னெல்லாம் கொடுக்க முடியும், வாங்க எடுங்க எல்லாத்தையும் செவத்துல அடிங்க, எதெல்லாம் ஒட்டுதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு வைப்ல இருக்கு. பட் I mean, I'm not complaining for more features. Okay, நல்லதுதான். So sad part is it can't be available in any of the PCs that we want. And the PCs 99% of the PCs that people would want in the next year. Yeah, not in the next year, but let them polish this stuff so that Microsoft is not going to support only on ARM anytime soon. Okay, it's going to be a transition. And also the AMD and Intel chips avangalum by default ave AI support எல்லாமே அந்த neural processors எல்லாமே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் it will start rolling. ஆனா this will take a while to come down to laptops that are 50-60K. அதுக்கு நாள் ஆகும் பாப்போம். Unless it's a Snapdragon PC. In that case it would be cheaper, but I don't recommend buying it. I'm not sure. பாப்போம். You might buy it. இல்ல நான் அப்படி சொல்லல. அதான் I would still prefer Intel if you are buying a Windows laptop. அவ்வளவுதான். இல்ல நீ ARM தான் நான் வாங்குவேனா, it's better if you go to a Mac. Better software support is there. இங்க வந்து I wouldn't take that risk.
ஐ நோ பேட்டரி லைஃப் ஓகே, பட் அன்லெஸ் இஃப் யூ நோ இவ்வளோதான் நான் பண்ணுவேன், இதை தாண்டி நான் பண்ணவே மாட்டேன், ஒரு டெவலப்பரா இருந்துட்டு நீ அப்படி சொல்லவே முடியாது. ஆமா கண்டிப்பா. அடுத்து ஓகே, இன்னொன்னு என்னன்னா ரீகால் இஸ் கமிங் பேக். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ரீகால் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. நவ் இட்ஸ் கமிங் பேக் ஸ்டார்டிங் November 1. ஓகே. சேம் ஃபீச்சர்ஸ் சேம் ஸ்டஃப் இட்ஸ் கமிங். ஆப்ஷனல் ஆர் optional, obviously optional. It's not like முன்னாடி அது தானாவே ஆன் ஆயிருக்கும். These features are optional. Okay, but recall is coming back. Okay, so இதெல்லாம் ஓகே. இன்னொன்னு என்னன்னா அந்த கோபைலட் விண்டோஸ் கோபைலட்னு ஒன்று டிஃபால்ட்டா இருக்குல்ல, அது எல்லா லேப்டாப்ஸ்லயும் இருக்கு இல்லையா? they are using a custom O1 model for this. O1? Yes, not 4O but O1 custom version which is faster probably, which has less parameters probably, because like they cannot run the full-fledged version. ஏன்னா O1 வந்து it's taking a lot of time to run and stuff. It's going to cost them a lot more if they were to do the same, right? So custom O1 but probably to be honest Copilotல இருக்கிற ChatGPT ஓட இதுவாவே இருந்தாலும் I don't think it's doing better than ChatGPT itself. Not even better, it's doing worse. நான் எப்பலாம் Copilot யூஸ் பண்ணிக்கணும், it didn't give me the exact அந்த ஸ்டாப் தி ரெஸ்பான்ஸ்ங்கற பட்டன் வந்து நடுவுல ஒரு மாதிரி ஃப்ளோட் ஆகி அசிங்கமா இருக்கும். ஓகே, and இன்னொன்னு it will forget things that I said to it. எனக்கு ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட் இப்போ ஜிபிடியில் எனக்கு புதுசாக ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு அண்ட் தட்ஸ் அ ப்ராப்ளம் ஃபார் மீ. மெமரி அப்டேஷன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்கு. ஓகேவா, த திங் இஸ் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா சாட்டையும் ஞாபகம் வச்சுக்கும், உனக்குன்னு ஒரு இது மாதிரி கிரியேட் ஸ்டோரிங் இட் நவ். யா, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இது வரைக்கும் என்னெல்லாம் இருந்துச்சோ அந்த கான்வர்சேஷன்லாம் திரும்ப ஒரு இதாக தானே கொடுத்து விடுறது வழக்கம். அதாவது இது வரைக்கும் இந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் அது வந்து அதோட கான்டெக்ட்ல வச்சுக்குதுங்கிற மாதிரி ஷார்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் சம்திங். இட் ஹாஸ் so it's like a person who knows you. அந்த மாதிரி பில்ட் பண்ணிட்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஓ ஓகே, நவ ஐ மீன் நாட் பர்சன், இல்ல பர்சன் இன் சென்ஸ் நீ சாட் பண்ணதெல்லாம் அது ஸ்டோர் பண்ணிட்டு வருது. அதான் சொல்றேன். சோ நாட் ஒன் சாட். இப்ப என்னோட யூசர் அதான் சாட் மட்டும் இல்லாம மல்டிபிள் சாட்ஸ்ல நீ வந்து என்னெல்லாம் பேசிருக்கணும் எல்லாமே அதுக்கு ஆமா 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 ஆமா. ஓ ஓகே, லைக் திஸ் இஸ் கெட்டிங் க்ளோஸ் டு லைக் an AGI ல லைக் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மெமரி. சோ அதான் அது வந்து மெமரின்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. ரிஸ்கி காஷியஸா இருக்கணும். யா, சோ மெமரின்னு கான்செப்ட் வச்சிருக்காங்க. எனக்கு என்ன அப்படினா it knows about you. என்ன பத்தி சஜிபில போடப்பா, நான் போடுறது இந்த கோட்ல என்ன பிரச்சனை இத தான் நான் போடுவேன். அதாவது ஞாபகம் வச்சிக்கிட்டு போகுது, எனக்கு பிரச்சனை இல்ல. But you are going to start asking it questions that are like today I asked it like இந்த மாதிரி எனக்கு கண்ணு வலிக்குது, லைட்டா வீங்கி இருக்குது, it's been 2 days, what are the possible causes do you think அப்படின்னு கேட்டா அவன் இஷ்டத்துக்கு வளரமா அதை கேட்டாலே மண்டைடி தான் வரும். Yeah, I wanted to ask it anyways. Okay, I asked for some home remedies that can be done. It suggested some, I didn't do any, but I do these things, no? எப்படியா இருந்தாலும் I do some of these stuff. ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்க போறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் பத்தி நான் ஏதாச்சும் ஒன்று கேட்கலாமா இருக்கலாம். If I start doing these things, and believe it or not, it's not only இப்போ ChatGPTங்கிற OpenAIங்கிறது மட்டும்தான் அதுக்கு ஃப்ரண்ட் டோர்னு இல்லை. So many companies are using ChatGPT in the back end. If Facebook மாதிரியோ Google மாதிரியோ if OpenAI builds a profile on you, it will be crystal clear. It will know the next things that you're going to do. இந்த ஆட் ரெக்கமெண்டேஷன்ல அவங்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடும். அப்படிதான் அந்த அளவுக்கு பர்சனலா நம்ம கிட்ட பேச ஆரம்பிக்கல. பட் it's just a matter of time. This is the first step to there. Probably when they make that hardware thing that we spoke about in the last episode. Yeah, it makes a lot of sense. அப்ப அது it would exactly fit right in. ஆமா என் கையில ஒன்னு இருக்கு, நான் அதை திரும்ப பேசிட்டு இருக்கேன்னா அது என்னை பத்தி நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும், அப்பதான் நல்லது. பட் சோ அதாவது இப்ப எனக்கு இதுல என்ன பிரச்சனை, ஹேர் படம் பாத்தீங்களா? ஹேர் படம் பார்க்கலன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், தயவு செஞ்சு இதை பாருங்க. எனக்கு இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா ChatGPT gets things wrong or goes in the wrong direction a lot of times. நான் அப்பெல்லாம் என்ன பண்ணுவேன், புது chat ஆரம்பிச்சுட்டு அதுல எனக்கு என்ன தேவையோ திரும்ப ரீடேட் பண்ணுவேன். இப்போ அது பழைய விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறனால அந்த பழைய தப்பையே திரும்பி ரீப்ரொடியூஸ் பண்ணுது. அதுதான் அந்த பழைய தப்பையே திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணுது, which I don't want it to. They started it now? Yeah, it's already doing. I didn't know that. அது நீ தான் புதுசா கான்டெக்ஸ்ட் கொடுத்தா மெமரி அப்டேட்டட்னு காமிக்குமே.
ஃபோன்ல காமிக்குதா? ஃபோன்ல எனக்கு தெரியல, லேப்டாப்ல காமிக்கும். தெரியலையே, இது நான் கேட்டிருக்க மாட்டேன் என் கண்ண வழியே வந்து. அது மெமரி அப்டேட்னு காமிக்கும். ஸோ நான் வந்து இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் பிளாக் செயின்ல, இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னா, அடுத்த தடவை போறப்ப திரும்ப நான் ப்ராஜெக்ட் பண்றேன் சொல்ல வேண்டாம். நான் சாட்ல இருக்கேன் அப்படின்னு இல்ல, நான் 2 நாளைக்கு முன்னாடி பண்ண ஒர்க்க பத்தி நான் இப்ப கேள்வி கேட்டால, நான் இப்ப வந்து நான் பிளாக் செயின் ப்ராஜெக்ட் பண்றேன், என்னோட டாபிக் இதான் சொல்லி வச்சிட்டேன். நான் இப்போ போயிட்டு லெட்ஸ் சே எத்தீரியம் பிளாக் செயின்ல வந்து இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா அது என் ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி ஆன்சர் சொல்லலாம். பிகாஸ் இட் ஆல்ரெடி நோஸ் நான் இதுக்காக தான் அதை பண்றேன் அப்படின்னு. திஸ் இஸ் தி டைம் டு பி அலைவ். இட்ஸ் லைக் எல்லாமே மார்வல் மூவிஸ் எல்லாம் நான் வாழ்ந்துட்டு இருக்கேங்கிற மாதிரி ஆகுது. சூன் வில் ஹேவ் ஜார்விஸ். அந்த ஆக்சஸ் நம்ம கொடுக்க மாட்டோம். வில் நாட். ஹார்ட்வேர் ஆக்சஸ் இல்லைனாலும் தி அதர் ஸ்டஃப் இட் கேன் டூ. இட் கேன் பி a personal assistant, digital personal assistant. அது பே பண்றாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் because I forget everything every time. If there is something like Llama 3.2 ஒரு app, okay, ஒரு app I'm giving it notification access, high priority notification access, and it can send text to me. If I'm doing something else but it knows at this time I have to get off, என்னன்னா go somewhere. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணா கூகுள், அமேசான், கூகுள், மெட்டா ஆர் ஆப்பிள், இது 3 பேர் தான் பண்ணுவாங்க. இது ஆப்பிள் பண்றதுக்கு it will take decades. ஸோ அதனால அந்த பிளேயரை நான் விட்டுறேன். பண்ணா கூகுள் பண்ணுவான், இல்ல மெட்டா வந்து அவன் கிளாஸஸ் வச்சிருக்கான் அதெல்லாம் வச்சு பண்ணுவான். Why not OpenAI? I don't see him as a அந்த மாதிரி ஒரு கம்பெனியா எனக்கு ஒன்றும் அவன் தெரியல. ஏன் அப்படி சொல்றேன்னா, it's a digital personal assistant which has access to your notifications and everything in your phone, which has access to your notifications. Technically you don't need to have access to your notifications. Calendar access ஆமா, it will be more useful notifications and email access இருந்தா நல்லா இருக்கும். Yeah, you can see Google doing this. Google will definitely do it someday down the line. Right, I can see Meta doing this because of the glasses that they have. எனக்கு என்னன்னா இவங்க 2 பேர்கிட்டயுமே அப்படி எல்லாத்தையும் சொல்றது எனக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கல. they too are not giving me good vibes னு வச்சுக்கோயேன். They will never give you good vibes. I mean, one got in a scandal, the other one is going to a scandal. So அதுதான், அதனால பண்ணா இவங்க 2 பேர் தான் பண்ணுவாங்க, ஆனா இவங்க 2 பேருமே எனக்கு பண்ண வேணாம் அந்த மாதிரி ஒரு இதுதான். It's probably you would feel safe if Apple does it. Yeah, ஆமா. But Apple is not going to do it anytime. பண்ணால் நல்லா இருக்காது. They are already lagging behind a lot. But it will be cool. ஆமா. Like across all your devices, you can name your AI. Yeah, அவனுக்கு பேர் சாதான் யூஸ் பண்ணனும் பாருங்க. I want to name my own AI. It's Apple. I mean, they have started allowing us to customize. Seriously, do you think Siri-க்கு பதிலா வேற பேர் வைக்க விடுவான்? No, it's not going to be a Siri replacement. நான் கேக்குறேன். Personalized Siri தானே essentially இது. Yeah. But இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷனரியா பண்றானுங்கன்னா they are not going to do such thing, okay? இந்த மாதிரி ரெவல்யூஷனரியா பண்ணாங்கன்னா it will be a like new whole thing. But I don't think they are going to do it. இவங்க பண்றதுக்கு முன்னாடி பல கம்பெனிஸ் பண்ணிடும். ஸோ இவங்களால வேற வழியில சிரிக்கு அது ஃபீச்சரா அப்டேட் தான் பண்ணுவாங்க. And that stopped recording, storage full. Okay, a couple of things. இங்க வந்து உட்காரியா, அதுல டக்குன்னு சொல்லி முடிச்சிரும். வா not a lot, we'll move on quick. இங்க வந்து உட்கார் bro. Okay, அது தெரிய மாட்டேன், இங்க இறங்கல போதும் சொல்லு. இங்க உட்கார், நீ பின்னாடி இல்ல சீரியஸ்லி பின்னாடி போய் உட்கார். இங்க உட்கார், இடம் இவ்வளவு கொடுத்துட்டேன்ல, முன்னாடி கொண்டு வா. ஓகே, ஒரு போன்ல ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆனதுனால ஒரே போன்ல 2 பேர் வந்திருக்கோம். மீதி இருக்கிறது எல்லாத்தையும் டக்குன்னு சொல்லி முடிச்சிடறேன். ஒன்னு இதை முடிச்சிட்டோமா, அதுக்கப்புறம் கோபைலட்டுக்கு வந்து நியூ யூஏ அண்ட் நியூ வாய்ஸ் வந்து வந்திருக்கு. அகைன் நம்மளுக்கு வராது, அதுல மட்டும் தான் இருக்கும். லெட் அஸ் see ரிவ்யூஸ் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் கோபைலட் விஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, which is like ப்ராஜெக்ட் ஆஸ்ட்ரா. அந்த விஷன் ஆன் பண்ணிட்டு லேப்டாப்ல நான் கேமரா ஆன் பண்ண போறேன். கேமரா ஆன் பண்ண மாட்டேன், ஸ்கிரீன் ஃபுல்லா அதுக்கு அது ஆல்ரெடி பண்ணனும். அது வந்து இதுல காமிச்சானுங்களே, அதாவது போன ரீகால் மாதிரி இல்ல, பட் இட்ஸ் கமிங் நவ. இல்ல ரீகால் இல்ல, நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா
கோபிலட் விஷன் அப்படிங்கிறதுல வந்து இந்த மைண்ட் கிராஃப்ட் கேம் மாதிரி ஒருத்தன் விளையாடுறான். அந்த விளையாடுறத வந்து கோபிலட் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கு, அது கமெண்ட்ரி கொடுக்குறது, என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும், ஸ்கிரீன் ஷாட் ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தான் not just for games, it can இல்ல கேம்ஸ் இல்ல, அது வந்து ஸ்கிரீன்ல என்ன இருக்கோ அதை வச்சு அதால ரியாக்ட் பண்ண முடியும், அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா பேச முடியும். yeah exactly, and it's அதுக்கு பேர் வச்சிட்டானுங்க. ஓகே ஓகே, so it's Copilot Vision now and it's coming live. And the next thing is Epic Games is suing Apple and Google. Sorry, Apple இல்ல, Google and Samsung. ஓகே. எதனாலனா Samsung வந்து எபிக் வந்து கேலக்ஸி ஸ்டோர்ல இருந்து வேண்டான்னு வெளியே வந்துட்டான். ஏன்னா எபிக் ஸ்டோர்னே இப்போ ஒன்று தனியா, ஸோ கேலக்ஸி ஸ்டோர்ல இருந்து வேண்டான்னு வெளியே வந்துட்டான். அது வெளியே வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி சாம்சங் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆத்தரைஸ்டு ஆப் ஸ்டோர்ல இருந்து வரலன்னா, அதாவது கேலக்ஸி ஸ்டோர் அல்லது பிளே ஸ்டோர்ல இருந்து வரல அப்படின்னா அதுக்கு ஆட் வந்து பிளாக் ஆயிடும் பை டிஃபால்ட். ஓகே, இப்ப நான் வந்து ஒரு ஆப் ஆஃப்லோட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு ஆட்ஸ் ப்ளே பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி ஒரு இது நீ சாம்சங் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டதுனால இதுக்கு வந்து எபிக் வந்து எனக்கு பே பண்ணல, கூகுளுக்கு பே பண்ணு, கூகுள் எனக்கு தருமா? இப்போ என்னன்னா இது வந்து கூகுள் எதுவுமே பண்ணல. லைக் பிக்சல் phones doesn't have this feature, only Samsung phones. பட் எபிக் வந்து கூகுளும் இதுல லாபம் அடைகிறான்னு சொல்லிட்டு அவனையும் சேர்த்து போட்டு கேஸ் போட்டிருக்கான். வேற வேலையே இல்லையா தெரியல, லாஸ்ட்லயே சம்பாதிச்சிடலாம் தெரியல. we will see about that. And the next and last thing is that இல்ல இன்னொன்னு இருக்கு, நீ சொல்லு. சரி, சாம்சங்கோட One UI 7 நெக்ஸ்ட் வெர்ஷன் வந்து 2025ல தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதனால அப்படின்னா ஆண்ட்ராய்ட் 15 இன்னும் வரல. இன்னும் நான் ஒரு பிக்சல் ஒன்று வச்சிருக்கேன், அதுக்கு இன்னும் வரல ஆண்ட்ராய்ட் 15. ஸோ ஆண்ட்ராய்ட் 15 வந்ததுக்கு அப்புறம் தான் இவன் ஆண்ட்ராய்ட் 15 பேஸ்டான One UI 7 வந்து வரும். அண்ட் One UI 7 வந்து இட்ஸ் கோயிங் டு லுக் an awful lot like iOS. ஒரு சைட்ல இழுத்து விட்ட அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் த கண்ட்ரோல் சென்டர் ஸ்டஃப், மொபைல் டேட்டா அண்ட் அந்த கண்ட்ரோல்ஸ். இன்னொரு சைட்ல நோட்டிபிகேஷன்ஸ் மட்டும் வரப்போகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஷாமி, அதாவது ரெட்மி, அந்த MIUI வந்து இந்த மாதிரி மாத்திட்டாங்க. இந்த சைட்ல இருந்தா கண்ட்ரோல் சென்டர், அந்த சைட்ல இருந்தாது பாக்குறதுக்கு அப்படியே MIUI மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி iOS மாதிரி கூட இல்ல, MIUI மாதிரி பெர்ஃபெக்ட்டா அப்படியே இருக்கு One UI 7. ஸோ பாப்போம், எப்படியும் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். கூகுள் தான் காரணம். சொல்லு, வாட் இஸ் லெஃப்ட்? ட்விட்டர்ல there was this, இந்த நேரத்துல தான் 0.25x பேசுவான், ஒரே போன்ல தான் ரெக்கார்டிங் இருக்குன்னு தெரிஞ்சும். ஏய், அதுக்கு ஃபீச்சருக்கு பேரை மறந்துட்டேன், ஏதோ கான்டெக்ஸ்ட் இருந்துச்சு. நீ ஒருத்தன் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு சீனை போட்டுட்டு இருப்பான், நீ ஆட் பண்ணு. ஓகே, அதாவது ட்விட்டர் கம்யூனிட்டி நோட்ஸ். இது 2-3 நானும் எவ்வளவு ஆரம்பா சொல்ல எடுத்து வச்சிருக்கேன். முதல் வாரத்துக்கு போட்டேன், அதுக்கப்புறம் பேசுற டைம்ல கட் பண்ணிட்டோம், அடுத்த வாரத்துக்கு மாத்தி விட்டோம். அதையும் இப்போ கட் பண்ணி அடுத்த வாரம், இப்போ இந்த வாரமும் கட் பண்ணி விட முடியாது, நான் சொல்லியே தருவேன். ஸோ அதாவது என்ன அப்படின்னா WWDC இல்ல, ஏன் தலை கட்டாயிருக்குமோ ரியலே தெரியல, சொல்லு. ஆப்பிள் ஈவென்ட் நினைச்சு iPhone 16 லான்ச். ஆமா, அப்ப வந்து ஒரு போட்டோ எடுத்தாங்க. சூப்பர் சாஃப்ட் டிவின்னு ஒருத்தர் இருப்பான், அவன் MKBHD ஐஜஸ்டின், இவங்க 3 பேர் சேர்ந்து. இது வந்து ஒரு ட்ரெடிஷன் தெரியுமா, ஒரு தடவை இவங்க போட்டோ எடுக்கிறப்ப MKBHD இந்த ஒரு மாதிரி குட்டியா வச்சு தான் போஸ்ட் பண்ணுவாங்க. அப்படியா? This is not the first time, it has been happening for many years. அதுல இந்த மாதிரி MKBHD குட்டியாக்கி இட்ஸ் க்ளோ டைம் அப்படிங்கிறது தான் ஆப்பிள் ஈவென்ட்டோட இது வந்து க்ளோ டைம் வளர்ந்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இதுல என்னன்னா MKBHD கமெண்டட் வேர் இஸ் த கம்யூனிட்டி நோட்ஸ் when you need it போட்டாங்க. எனக்கு அது புரியல. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். அப்பதான் தெரிய வந்துச்சு there is this article. இந்த ஆர்டிக்கல் அந்த கம்யூனிட்டி நோட்ஸ் கீழே தெரியுது. ஸோ இது என்ன அப்படின்னா, whenever ஒரு இமேஜ் ஆர் ஒரு போஸ்ட் ஆர் ஒரு த்ரெட் வந்து மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷன் which is not actually true பட் அதில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூசர்ஸ் ஆஃப் த ட்விட்டர் கேன் மேக் நோட் சேயிங் தட் இதுதான் ஆக்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் people can vote saying that இது உண்மைதான், இவங்க இந்த கம்யூனிட்டி நோட்ஸை போட்டிருக்கிறது உண்மைதாங்கிறத ஓட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து AI ஜென்ரேட்டட் கண்டென்ட்கோ இந்த மாதிரி MKBHD சின்னதாக்குனதுக்கு வந்து அந்த கம்யூனிட்டி நோட்ஸ் வந்துருந்துச்சு. இது ஆக்சுவலி MKBHD ஆக்சுவலா வந்து ஓவர் 6.24 feet இது வந்து ஒரு அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். இதுல ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இங்க இருக்கிறது ஸ்டீவ் ஜாப்ஸ், ஸ்டீவ் வாஸ்னியாக் அண்ட் இந்த போஸ்ட் வந்து ஆக்சுவலி ரொனால்ட் வெயின் அப்படிங்கிறவர், அது வந்து ஆப்பிளோட ஃபவுண்டரா இருந்தாங்க, அவர் தான் இனிஷியலா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு இருக்கும். அவரை பத்தி தான் இந்த இது போஸ்ட். ஆனா இதுல இருக்க போட்டோல 3ஆவது இருக்கிறது அவர் இல்ல, அது வந்து ஜான் ஸ்கலின்னு சொல்லிட்டு பெப்சியோட சிஓவா இருந்தவர் இங்க ஹையர் பண்ணி கொடுத்தாங்களா, அவர் தான் இங்க இருக்காரு. அவர் தான் இங்க இருக்காரு. ஆனா இவங்க வந்து இத பத்தி பேசியிருக்காங்க. It says that Ronald Wayne sells 10% of Apple for $800, now worth $300 billion. 10% $300 billion na Appleoda total worth is probably $3 trillion. ஆமா, yeah.
And OpenAI just crossed 100. 157. 157. They have a long way to go, but they will go. இது publicly traded company. Yeah, Privately yeah, owned yeah. It's a company. public, okay தான். But yeah, still. Yeah, so அவ்வளவுதான். நிறைய பேசிட்டோம். டைம் முடிஞ்சுச்சு. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ப்ராபப்லி ஸ்டோரேஜ் இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு வருவாப்ல நம்புவோம். டாடா.